பிரச்சனையெல்லாம் சமாளிக்க நம்ம தயாராக இருக்கிறோம். நல்ல படம். நம்ம ப்ளூ சட்டை மாறினவர்கள் சும்மா இல்லாமல் ஒரு ஆளை ஒம்புக்கு இழுத்துருக்காரு. இந்த ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. அவர் வரேன்னு சொல்கிறாரு, வரமாட்டுறாரு. ஏன் உனக்கு இந்த வேலைன்னு கேட்டேன். அவர் சொன்னால் என்ன சொல்லணும்னா உனக்கு என்ன ஒம்பு இழுத்துட்டாரு. ஏன்னா அது மாதிரி சீக்வன்ஸ் அது பொய்யான சீக்வன்ஸ் இல்லை, அது உண்மையிலே அந்த படத்தில் வர சீக்வன்ஸு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைலாக் வச்சிட்டார் உள்ள. அவர் எப்பவுமே அப்படிப்பட்டவர் தானே. நான் ப்ளூ சட்டை தமிழ் டாக்கீஸில் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போகிறேன். இவர் எவ்வளோ பேர் எங்க. ஆனால் ஒன்றுங்க என்னன்னா, இந்த படம் வந்து தேட்டரில் பழைய காலம் மாதிரி 100 நாள் ஓடும் போல இருக்குன்னு அவ்வளோ பேர் காத்துட்ருக்குறாங்க இவரை வச்சு செய்ய. ஆமாம், அதில் முக்கியமாக நானும் ஒருத்தன். பார்ப்போம். ஆஃபீஸுக்கு வந்தேன். ஏன்னா ஆஃபீஸ் வர வரைக்கும் ஜாலியாக தான் வந்தேன். ஓகே, ஜாலியாக வந்து இந்த 10வது குழந்தைங்க ஆனுவல் லீவு, இந்த 10th லீவ் எக்ஸாம் முடிச்சோன்னா லீவுக்கு போகிற மாதிரி ஜாலியாக வந்தேன். வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போன ஒரு மாதிரி ஆஃபீஸே அமைதியாக இருக்குது. உள்ளே மட்டும் சார் இருக்காருன்றாங்க. ஒரு மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்படி போயிட்டு வராங்க. அந்த கதவு மட்டும் திறந்தது பாருங்கள், தபால்னு சாரோட முகம் தெரிஞ்சுது. நல்லா அந்த டைம் சில முகத்தெல்லாம் பார்த்தாலே நமக்கு பாத்ரூம் வரும் தெரியல பயத்தில். ஸோ அந்த மாதிரி முகத்தில் வந்து ஏன்னா ரொம்ப பயமாக இருந்துச்சு சாரை பார்க்கும்போது. என்னடா அது வரைக்கும் தெரியல, இங்கே பார்த்தோன்னே பயமாக இருக்குன்னு சொல்லி சரி சார் உள்ளே கூப்பிடுவாங்கன்னு சொல்லி உள்ளே போனேன். சார் அப்படியே உட்காந்தாரு. நானும் பார்த்தேன். தம்பி வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. என்னடா உட்காருங்கன்றாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டு தம்பி இது மாதிரி ஒரு கேரக்டரு ஆடிஷன் பண்ணுங்கள், இந்த மாதிரி நீங்கள் இதான் சீனு லைன்லாம் படித்து நீங்கள் ஆடிஷன் பண்ணுங்கன்னாங்க. நானும் ஆடிஷன் பண்ணேன். ஆனால் அந்த டைம் வந்து சாரை வந்து ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல. என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக கிளம்புறதுக்கு முன்னாடியே சொன்னான், இது மாதிரி ப்ளூ சட்டை மாறன் சார் படத்துக்கு ஆடிஷன் போகிற மச்சான், உண்மையிலே வந்து கூப்பிட்டுருக்காங்க மச்சான். அங்கேடா போகிறாடு, அவள் தான் உன்னை வந்து அவள் தான் பாரு, நீ பாரு மாட்டின, ரொம்ப கோவக்காரர் அவர் அப்படி இப்படிலாம் சொன்னான். நானும் பார்த்தேன். சார் உட்காந்து அந்த புழல் ஜெயிலுக்கு புதுசாக வந்த வார்டன் மாதிரி அவ்வளோ மிரட்டலாக கெத்தாக உட்காந்தாரு. நானும் பார்த்தோன்னே வந்து பயந்தே போயிட்டேன்னு சரி ஓகே சார் ஒரு இந்த காலத்து ஹிட்லர் போல, நம்மளை செஞ்சிருவார் போல அப்படி சொல்லி நான் உட்காந்தே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு தம்பி இதாவது போட்டுக்கலாமான்னு சொல்லி ரொம்ப சார் ஜாலியாக இருந்து ஒரு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஹிட்லர் சாருக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஹிட்லர் சார் பார்க்க ஃபன்னாக இருப்பார், உள்ளே வந்து டெரரு. சாரு பார்க்க டெரராக இருக்காரு, உள்ளே வந்து பயங்கரமான ஃபன்னு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. பார்க்க தான் ஜாக்கி சான், உள்ளே வந்து குழந்தைங்க பார்க்குற சின்சான் மாதிரி ரொம்ப ஜாலியான கேரக்டர் சாரு. அவர் வந்து மூளை இல்லாத ஆள் இல்லை, அவர் யதார்த்தவாதி. ரொம்ப லேசாக சொல்லுவார். டைலாக்ஸ் சொல்கிறது கூட லேசாக தான் சாஃப்டாக சொல்லுவார். பெரிய இந்த பூகோள டேக்கிங்லாம் இல்லை. சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் பூரா. என்னென்னா இல்லை இந்த சீனை எப்படி எடுக்கிறதுன்ட்டு அதெல்லாம் கிடையாது. போனவுடனே கேமரா வைக்க வேண்டியது நடிடான்னு சொல்லிட்டார். அது மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணார். இவன் ஹீரோ வந்து ஜெயிலேருந்து வந்திருப்பான், ஃப்ரெண்டுக்காக ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான். அவன் இப்போ திருந்தி வாழணும்னு நினைக்கிறான், ஆனால் முடியாது. அது ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும். அதுக்கு பிறகு இப்போது எனக்கு ஜெயிலேருந்து வந்த ரவுடிங்களுடைய அனுபவம் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச சில ரவுடிங்களை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுச்சு. கொஞ்சம் பேர் ஜெயிலில் இருக்காங்க. ஜெயராஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஜெயராஜ் நம்ம ஏரியாவில் யாருன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ரவுடிங்க இருக்கிறாங்களா, எதுக்கு நான் கேட்டாப்புல. இதான்பா ஒரு அவங்களுடைய அனுபவத்தை எடுத்தால் நம்ம ஒரு லைவாக இருக்கும் படம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே பதிலே வரல எனக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு. என்ன ஜெயராஜ் ஃபோனு கட் ஆகிடுச்சு போல் இருக்குது, சரியாக கேட்கல போல் இருக்குன்னு நினச்சிட்டு, ஜெயராஜ் நான் பேசுகிறது கேட்குதான்றேன். என்னண்ணா தம்பி அசிங்கப்படுத்தினாண்ணா என்னப்பில். என்ன ஜெயராஜ்னு கேட்டேன். ஏன்னா என்னெல்லாம் பார்த்தா ஒரு ரவுடியாக தெரியலண்ணா. என்னண்ணா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாப்புல. இல்லை ஜெயராஜ் நான் ஏரியாவில் இருக்கணும், ஏன்னா முன்ன ஒரு காலத்துலேயாவது இருந்துருப்பேன்னா நீ யோசிக்க வேண்டாமாண்ணா என்ன அப்படின்ட்டு. இப்போ கூட தேவையில்லாத ஒரு பிக்சரில் போய் 5 நாள் இருந்துட்டு தானே வந்தேன் அப்படின்னாப்புல. டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லும்போது சார் இந்த எப்படி கணேஷ் இருக்கும் அப்படின்னா, சார் கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் சார் அப்படின்னா. என்னங்க சொல்கிறீங்க, எல்லாருமே வந்து திட்டணும்னு இந்த படத்துக்குள்ளே வருவான் சார். ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், அதனால் தைரியமாக நீங்கள் எடுங்க அப்படின்னாரு. போன உடனே சங்கீத் காம்ப்ளெக்ஸில் வந்து இம்மீடியட்டாக அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது பயங்கர சர்ப்ரைஸ் தான் எனக்கு. அதுக்கப்புறமா வந்து ஐநாக்ஸு, ஏஆர்ஆர்எஸ்ஸு, சேலமில் எல்லாமே மல்டிப்ளெக்ஸு எல்லாத்துலேயுமே வந்து தேட்டர் கமிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேற்று சொல்கிறாரு, சார் கௌரி தேட்டர்லேருந்து தேட்டர் ஓனரே ஃபோன் பண்ணி இந்த படத்தை நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார் சார். அந்த படத்தை அந்த தேட்டர்லேயும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. இது என்னென்னா
ஒரு ஆர்டிஸ்ட் படத்துக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து தேட்டருக்காரங்கிட்ட இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. இந்த படத்தில் நடித்த தம்பி ஜெயராஜை உங்களுக்கு அறிமுகப்படுத்த விரும்புகிறேன். ஜெயராஜ் வந்து நான் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருக்காரு. ஏழுமலை அப்படின்னு ஒரு கேரக்டரு. இந்த படம் பார்த்த பிறகு எல்லாருமே ஏழுமலைன்னு தான் சொல்லுவாங்க அவரை. அந்த மாதிரி ஒரு முக்கியமான கேரக்டர் இங்கே ஜெயராஜ். படத்துக்காக தேர்ந்தெடுக்கல. நான் இதுக்கு முன்னே ஒரு படம் பண்ணுறதா ஒன்று பிளான் பண்ணியிருந்தேன். அது இந்த டிமானிட்டைசேஷன் அந்த டைமில் வந்து அந்த படம் பண்ண முடியாமல் போயிடுச்சனால அந்த படத்து ஆடிஷனுக்கு வந்திருந்தாப்புல ஜெயராஜ். வந்திருக்கும்போது அந்த ஆடிஷன் பண்ணிக்கிட்டு இருந்தோம். தம்பி வெளியே சத்தமாக ஆடிஷனுக்கு வரும்போது ஜெயராஜ் வந்திருந்தாப்புல. அந்த படத்தில் ஒரு சைக்கோ வில்லன் அந்த கேரக்டரு நானே பண்ணலான்னு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டரு நான் பண்ணலான்னு இருந்தேன். நம்ம டைரக்ஷனும் பண்ணிக்கிட்டு அந்த படத்தை நடிக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குன்றதுக்காக சரி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு 2 பேரை தேர்ந்தெடுத்து வைப்போம், முடிவு எடுத்து அப்புறமா எடுத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான வில்லன் தேர்வும் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி இருக்கும்போது சவுண்டு கொஞ்சம் கஷ்டம். அப்போ ஜெயராஜ் வந்திருந்தாப்புல ஒரு நாள். அவருக்கு வந்து அந்த கேரக்டரை சொல்லி ஒரு டைலாக் கொடுத்து அவரை பேச வச்சு பார்த்தேன். டைலாக் என்னென்னா, ஒரு பொண்ணை கடத்தி கொண்டாந்து வச்சுருப்பான் ஒரு ரூமில். அந்த பொண்ணு ஒரு மூலையில் பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கும். அப்படி பயந்துக்கிட்டு உட்காந்துருக்கும்போது ரூமை திறந்துட்டு உள்ளே வருவான். இவனை பார்த்த உடனே இன்னும் பயப்படும். என்ன பயப்படுற? ஜாலியாக இருக்க வேண்டிய நேரத்தில் பயப்படுற? என்ன உனக்கு பிடிக்கலையா? பிடிக்கல? ஏண்டி உனக்கு பிடிக்கல அப்படின்னு கோவப்படுவான் அவன். இது டைலாக்கு. இதை பேசணும் ஜெயராஜனை. பேசலாண்ணா அப்படின்னாப்புல. சரின்ட்டு ஜெயராஜ் நடிக்கிறாரு. நான் எப்போவுமே நடிக்கிறவங்கள தூரத்துலேருந்து பார்ப்பேன், பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குன்ட்டு. டைலாக் கூட நம்ம டப்பிங்கில் சரி பண்ணலாம், வேறு ஏதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட் வச்சு கூட நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். அந்த பாடி லாங்குவேஜோட நடிப்பு வந்தால் ரொம்ப நல்லா இருக்குன்னு நான் தூரத்துலேருந்து பார்க்குறேன். பிரமாதமாக பண்ணுறாப்புல. ஒரு கேரக்டர் அந்த மூலையில் இருக்கிறதாவே நினச்சிக்கிட்டு போய் பண்ணுறாப்புல. நான் பார்க்குறேன், சூப்பராக நடிக்கிறானே அப்படின்ட்டு. சரி ஒன் மோர் பண்ணுறேன் ஜெயராஜ்னா. பண்ணலாண்ணா அப்படின்னாப்புல. நான் போய் அந்த மூலையில் என்னுடைய ஃபோன் கேமரா ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு மூலையில் உட்காந்துக்கிட்டேன். அந்த பொண்ணு இங்கே தான் உட்காந்துருக்கா. என்னை பார்த்து பேசிட்டு வா ஜெயராஜ் அப்படின்றேன். டைலாக் பேசிட்டு கிட்ட வர்றாப்புல. என்ன மொறியிறா? இல்லைப்பா ஜெயராஜ் முதந்து வான்னு சொல்லிட்டு முன்னே போயிட்டாப்புல. என்ன பயப்படுற? ஜாலியாக இருக்கிற நேரத்தில் பயந்து நிற்கிற? என்ன உனக்கு பிச்சுனா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காப்புல. ஜெயராஜ் டைலாக் இல்லை ஜெயராஜ். இது வந்து எந்த மொழி படமும் கிடையாது. அதாவது மெட்ராஸ் பாஷை, கோயம்புத்தூர் பாஷைலாம் இந்த படத்தில் கிடையாது. பொது தமிழில் பேசு அப்படின்னு சொல்கிறேன். என்ன பயப்படுற? என்ன உனக்கு பிடிக்கலையா?
அப்படின்னு பேசிகிட்டு இருக்காப்புல. என்ன ஜெயராஜ், நான் என்ன சொல்கிறேன், நீ என்ன பேசிகிட்டு இருக்க? பொது தமிழில் என்ன பயப்படுற, என்ன உனக்கு பிடிக்கலையான்னு சொன்னேன். அப்படியே என்னையே பார்க்குறாப்புல. என்ன ஜெயராஜ், மெட்ராஸ் பாஷை வரக்கூடாது ஜெயராஜ் அப்படின்ற. மெட்ராஸ் பாஷை எடுத்துட்டா ஜெயராஜ் செத்துருவானான்ட்டாப்புல. ஜெயராஜ் செத்துருவான்ட்டாப்புல. எனக்கு சிரிப்பு தாங்க முடியல. சரி, அந்த படம் நாங்கள் பண்ணலை, அதோட விட்டாச்சு. நான் ஜெயராஜ் நம்பர் வச்சுருந்தேன். இந்த படத்தில் இந்த கேரக்டர் இவன் தான் நடிக்கணும்னு சொல்லி கூப்பிட்டு வந்தாச்சு. படத்தில் நடிச்சிட்டாப்புல. இந்த கொரோனா டைமில் ஒரு அடுத்த ஸ்கிரிப்ட் ஒன்று ரெடி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்ட் ஒன்று எனக்கு தோணுச்சு. அது என்ன கதை அப்படின்னு சொன்னால், அந்த கதையில் இவன் ஹீரோ வந்து ஜெயிலேருந்து வந்திருப்பான். ஃப்ரெண்டுக்காக ஒரு கொலையை பண்ணிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்திருப்பான். அவன் இப்போ திருந்தி வாழணும்னு நினைக்கிறான், ஆனால் முடியாது. அது ஒரு பெரிய ஆக்ஷன் படமாக இருக்கும். அதுக்கு பிறகு இப்போது எனக்கு ஜெயிலேருந்து வந்த ரவுடிங்களுடைய அனுபவம் என்னன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு நான் எனக்கு தெரிஞ்ச சில ரவுடிங்களை போலீஸ் என்கவுண்டரில் போட்டுச்சு. கொஞ்சம் பேர் ஜெயிலில் இருக்காங்க. ஜெயராஜுக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், ஜெயராஜ் நம்ம ஏரியாவில் யாருன்னா ஜெயிலுக்கு போயிட்டு வந்த ரவுடிங்க இருக்கிறாங்களா, எதுக்கு நான் கேட்டாப்புல. இதான்பா ஒரு அவங்களுடைய அனுபவத்தை எடுத்தால் நம்ம ஒரு லைவாக இருக்கும் படம் அப்படின்னு சொன்னேன். அப்படியே பதிலே வரல எனக்கு. கொஞ்ச நேரம் ஆச்சு. என்ன ஜெயராஜ், ஃபோனு கட் ஆகிடுச்சு போட்டுருக்கு, சரியாக கேட்கல போட்டுருக்குன்னு நினச்சிட்டு, ஜெயராஜ் நான் பேசுகிறது கேட்குதான்றேன். என்னண்ணா தம்பி அசிங்கப்படுத்தினேன் நான்ப்பல. என்ன ஜெயராஜ்னு கேட்டேன். ஏன்னா என்னெல்லாம் பார்த்தா ஒரு ரவுடியாக தெரியலண்ணா. என்னண்ணா இப்படி சொல்லிட்டேன் அப்படின்னாப்புல. இல்லை ஜெயராஜ், நான் ஏரியாவில் இருக்கணும். ஏன்னா முன்ன ஒரு காலத்துலேயாவது இருந்துருப்பேன்னா நீ யோசிக்க வேணாமாண்ணா என்ன அப்படின்ட்டு, இப்போ கூட தேவையில்லாத ஒரு பிரச்சனையில் போய் 5 நாள் இருந்துட்டு தானே வந்தேன் அப்படின்னாப்புல. என்ன பிரச்சனை ஜெயராஜனா, வீடியோ அனுப்புகிறேன் பாருன்னாப்புல. நான் ஏதோ கொலையே பண்ணிட்டாப்புல போட்டிருக்கு அப்படின்னு நினச்சேன். அந்த வீடியோவை பார்த்து அதை விட பயம் எடுத்துச்சு எனக்கு. அப்படி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாப்புல. சொல்லாம கூட இல்லை, வேணாம் விடு. ஐயோ, பெரிய ரவுடியை நம்ம வாயா போயெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறோம். சரி, எதுவும் பேசி தீர்த்துக்கலாம் ஜெயராஜ். சரி, அந்த மாதிரி அந்த அந்த வீடியோ பார்த்து நான் பயந்துட்டேன். ஏன்னா இவர் அரெஸ்ட் ஆனது எதுக்காகன்றது அது டிவியில் வந்திருக்கு. சரி, ஜெயராஜ் பேசுங்க. ஜெயராஜை பற்றி சொல்லணுன்னா, இந்த மாதிரி நடிகனே முழு படத்துலையும் நமக்கு கிடச்சிட்டா 10 நாள் எடுக்கிற படத்தை 5 நாளில் எடுக்கலாம். என்ன விஷயம்னா, ஒரு டைலாகை சொல்லி கொடுத்தா அடுத்த 5 நிமிஷம் பேசிடுவாப்புல. நம்ம நினச்சதை விட பிரமாதமாக பேசுவாப்புல. அதே போல் அடுத்து யாரும் இல்லையாப்பா, சரி டக்குன்னு ஜெயராஜை கூப்பிடு, அந்த க்ளோஸ்அப் எடுத்துருவோம் அப்படின்னா, தானே அங்கே தான் நான் நின்றுக்கிறேன் அப்படின்னுவாப்புல. பார்த்தா கேமரா பக்கத்துலேயே தான் நின்றுப்பாப்புல. இங்கே தான் இருக்கிறேன், 3 நாள் தான் நின்றுங்கிறேன் அப்படின்னுவாப்புல. எப்போ கேட்டாலுமே பக்கத்தில் இருப்பாப்புல. அவ்வளோ சின்சியராக சொன்ன டைம் கரெக்டாக வந்துடுவாப்புல. ரொம்ப பிரமாதமாக பண்ணி கொடுத்தாப்புல. ஜெயராஜ் வந்து பாருங்கள், இந்த படம் பார்த்த பிறகு எல்லாருமே சொல்லுங்கள், இவனை எங்கேருந்து பிடிச்சிட்டு வந்தீங்கன்னு. நிறைய படங்கள் நடிச்சிருக்காரு, நீங்களும் பார்த்துருப்பீங்க. இந்த படம் ஜெயராஜுக்கு ஒரு பெரிய படமாக இருக்கும். பேசு ஜெயராஜ். எல்லாத்தையும் இவரே சொல்லிட்டாரு. எல்லாருக்கும் வணக்கம். மாறண்ணன் சொன்னதெல்லாம் உண்மைதான். அந்த மாதிரி ஒரு சூப்பர் குட்டு தான் அந்த பில்டிங் தானே அது நம்ம வீட்டில். அவரும் ரொம்ப ட்ரை பண்ணி வேறு அந்த ஸ்லாங்கை மாற்றி பேசு அப்படின்னு சொல்லியிருந்தார். நான் எனக்கு புத்தி போட்டால் கூட வராது, நம்மளுக்கு வர ஒரிஜினாலிட்டி அதுதான். இதை வச்சு ஆனால் பண்ணால் பார்த்து செய்யலாம். அதுதான் அவர் சொல்லுங்கிறார் நேற்றுக்கு. மற்ற எல்லாத்தையும் அவரே சொல்லிட்டாரு. இந்த படத்தில் வந்து அவர் என்ன நம்பிக்கை வச்சு என்னை சேர்த்தாருன்னு தெரியாது, அதுக்கு ரொம்ப நன்றி. ஒரு ப்ரொடியூசர் சார், அவர் ஃபஸ்ட் டைம் தான் மீட் பண்ணேன், அதுலேயே ஃபுல் எனர்ஜி எனக்கு கொடுத்தாரு அவர். அவருக்கும் நன்றி சார். அப்புறம் என் கூட ஒர்க் பண்ண அந்த தம்பிங்கெல்லாம் வேறு லெவல் பசங்க. ஆமாம், சினிமான்னு இல்லைங்க, ஒரிஜினாலிட்டியாக அவனுக்கு கேரக்டர் அதுதான். அவனுங்க பழகிட்டோன்னா என்ன வேணாலும் செய்வானுங்க. அவனுங்கெல்லாம் பண்ணதுனால அவனுக்கும் நன்றிப்பா எல்லாருக்கும். அப்புறம் கதிர் சார் கேமராமேன், அவர் நம்ம சிவா சார், இவங்களாம் நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கிறேன். பார்க்கலாம் சார் எப்படின்னு. தேங்க்யூ சார், தேங்க்ஸ்ண்ணா. அடுத்தபடியாக தம்பி சார்லஸ் வினோத் கூப்பிட்றேன். வாங்க சார்லஸ். இந்த படம்
இந்த படமே இது வந்து மெட்ராஸ் பாஷையாக பேசிகிட்டு இருப்பாங்க முக்கியமான கேரக்டர் எல்லாமே. இதில் இன்னொன்று கூட சொல்லணும். சில முக்கியமான நண்பர்கள்லாம் நம்ம படம் எடுக்கிறோன்னே சில பேரை ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புகிறாங்க. எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்புனா நான் பேச வச்சு பார்ப்பேன், நடிக்க வச்சு பார்ப்பேன், திருப்பி அனுப்பி விட்ருவேன். சில பேர்லாம் வரும்போதே நமக்கு தெரியும் இவங்க இந்த கதைக்கு செட் ஆக மாட்டாங்கன்ட்டு. இல்லைங்க இது ஒரு மெட்ராஸ் பாஷை பேசுகிற படங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே, பேசிக்கிறோம்ண்ணே. என்னது பிரச்சனை இல்லையா? நீ வந்து மெட்ராஸ் பாஷை அதனால் சார்லஸ் வினோத்னா ரொம்ப நல்லா மெட்ராஸ் பாஷை பேசி அந்த மெட்ராஸ் படத்தில் நடிச்சிருப்பார். சூப்பராக பண்ணியிருப்பார் அந்த படத்தில். இந்த மாதிரி நல்லா நடிக்கிறவங்களை வச்சுக்கிட்டா நமக்கு வேலை மிச்சம் அப்படின்னு சொல்லிட்டு, இது எங்கேயோ நார்த் மெட்ராஸ்லேயோ இங்கே தான் இங்கே சென்ட்ரல் மெட்ராஸ்லையோ எங்கே இருக்கார் போட்டிருக்கு அப்படின்ட்டு கூப்பிட்டு விசாரித்தா, இவர் வந்து ஒரு தேட்டர் ஆர்டிஸ்ட்டு, இவர் ஃப்ரெஞ்சு தேட்டர் ஆர்டிஸ்ட்டு, ஃப்ரான்ஸ்லலாம் போய் ட்ராமா பண்ணிட்டு வந்தவர். இவர் மிஸ்ஸஸ் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க, இங்கிலீஷ் பேசுகிறாரு, ஃப்ரெஞ்சு பேசுகிறாரு, நம்ம கூட நெருங்கி பழகிறாருன்னு நம்ம வந்து கம்மியாக தெரிஞ்சுக்கிறோம் எல்லாத்தையும். ரொம்ப நான் அற்புதமாக பண்ணியிருந்தாரு. பேசுங்க தம்பி. ஐயோ, மேடையில் இருக்க எல்லாருக்கும் வணக்கம், மேடைக்கு கீழே உட்காந்துருக்கவங்களுக்கு வணக்கம், ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ணன் கூப்பிட்டது வந்து எனக்கு வந்து ரொம்ப ப்ளசன்ட் சர்ப்ரைஸ் தான் இந்த படத்தில். அவர் சரி நான் தான் ப்ளூ சட்டை மாறன் பேசுகிறோன்னே, சரி ஏதோ கலைக்கிறாங்க போல இருக்குது நம்மளை முதல்ல, சரி யாரோ பேசுகிறாங்க வாப்பா மீட் பண்ணலாம் அப்படின்னு. சரி சாலிகிராமம் வாங்க அப்படின்னாரு. சரி போய் பார்த்தா அண்ணன் தான், ப்ளூ சட்டை மாறன் தான். சரி ஓகே என்னண்ணே அப்படின்னா படம் பண்ணு அப்படிங்களாண்ணா, நீங்கள் பண்ண போகிறீங்களாண்ணா? சரிண்ணா பண்ணலாண்ணே அப்படின்னு கதையும் சொன்னார். அதுக்கப்புறம் ஷூட்டிங் போனேன். ரொம்ப குறைவான நாட்கள் தான், ஆனால் நிறைவான கதாபாத்திரம் எனக்கு. ஸோ ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸு. படம் இன்னும் நான் பார்க்கல, நீங்களாம் பார்த்து சொல்லுங்கள். ஸோ வாய்ப்பளித்த அண்ணனுக்கும் அப்புறம் கதிர் சார் ப்ரொடியூசர் அனைவருக்கும் நன்றிங்க. நன்றி. விஜய் டிவி பாலா வந்துட்டான், வா பாருங்க, அவனுக்கு இங்கேயே ரசிகர்கள் பாருங்கள். பாடா தம்பி, தேங்க்யூ சார். மீதி நீ எடுத்து நடத்துறியா சார்? நான் இல்லை சார், நீங்களே எடுத்து ஓகே சார், பேசுகிறேன் சார். பரவாயில்ல. இல்லை ராஜா, இப்போ என்ன வேலையா வந்தியா இல்லை திரும்பி போகணுமா? ஷூட்டிங் விட்டுட்டு வந்துட்டான். ஸ்பீக்கர் போட வந்த மாதிரி பேசுகிறேன். இல்லை ஷூட்டிங் இது போயிட்டு இருந்துச்சு, விட்டுட்டு திரும்ப போகணுமா? இல்லை சார், இது முடிச்சுட்டு ஃப்ரீ தானே? ஃப்ரீ தான், ரைட். உட்காரியா பேசலாமா? இல்லாட்டி நீ வா, நீ தொடங்கு. இல்லை சார் நீங்களே பேசுங்க சார், நான் உட்காந்துருக்கேன் சார். சரி உட்காரு. சரி இவனே அடுத்து பார்த்துக்கிட்டோம், நமக்கு ஒரு ஆள் அடிமை கிடைச்சான். அதாவது ஒருத்தர் பழகிறதுக்கு ஒரு காரணம் வேணும். யாரோ ஒருத்தர் அறிமுகப்படுத்தி வச்சுருப்பாங்க, ஒரு நண்பர்கள் மூலமாகவோ வேறு வழி இல்லாமலோ சில இடங்களில் வியாபாரத்து ரீதியாக கூட பழகி அவங்க ரொம்ப நெருங்கிய நண்பர்கள் ஆகிடுவாங்க. இவன் பாலா வந்து எனக்கு வந்து அவனும் நானும் நேரடியாக நாங்களே அறிமுகமாகிட்டோம். நான் என் வீடு தரமணியில் இருந்தது, நான் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு பக்கம் தரமணியில் இருந்ததுனால அந்த பக்கம் வந்துட்டு வருவேன், என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறதுக்காக. ஒரு நாள் நான் ஒரு கட்டடத்தை இப்படி சுற்றிக்கிட்டு நான் வர்றேன், என்னை கூப்பிட்ற மாதிரி ஒரு சவுண்டு கேட்டுச்சு. நான் சுற்றிக்கிட்டு இந்த பக்கம் வரேன், அந்த பக்கம் வந்து நிற்கிறா பாலா. சார் நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் ரிவ்யூலாம் நிறையா பார்ப்பேன் சார், ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னால். எலும்பு தோல் மட்டும்தான் இருக்குது. நான் உங்கள் ஃபேன் சார், உங்கள் ரிவ்யூலாம் நல்லா பார்ப்பேன், நிறைய பார்ப்பேன் சார், நான் விஜய் டிவியில் ப்ரோக்ராம்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். நான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கடா தம்பி அப்படின்னு சொன்னேன். அவன் நம்பர் வாங்கினேன், நம்பர் பேரை மறந்துட்டேன் பேரை. இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் வந்தவுடனே இவன் நடித்தா தான் அது சரியாக இருக்கும்னு சொல்லிட்டு விஜய் டிவின்னொடனே எனக்கு டைரக்டர் தாம்சன் நம்ம நண்பர், நம்ம கதையை கேட்டு நமக்கு நிறைய சஜஷன் சொல்லியிருக்காரு. தாம்சன்லாம் நன்றி இந்த சமயத்தில் சொல்லிக்கிறேன். அவருக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன், இந்த மாதிரி பாலா இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. பாலான்னு அந்த ஒரு பையன் முடி பம்பர தலையாக வச்சுருப்பானே, ஆமாம் பாலா, அவன் நம்பர் அனுப்புங்கன்னா அனுப்புனேன். அப்புறம் பேசினேன், வந்தான் தம்பி. இவனுக்கு ஒரு சீன் ஒன்று கொடுத்தான், அந்த சீனே அவன் சீனாக மாற்றிட்டான். அந்த சீன் நல்லா இருந்ததுன்னா அதுக்கு அவன் தான் பொறுப்பு. ரொம்ப நல்லா இருக்கும் பாருங்கள். இது இந்த சமயத்தில் நம்ம ஒன்று சொல்லிக்கிறோம். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாம் ஒரு டைரக்டர் ஆனவுடனே ரோட்டில் பார்க்குற இடத்துல, போகிற இடத்துல, வர இடத்துலலாம், சார் அடுத்த படத்தில் எனக்கு அசிஸ்டன்ட் டைரக்டரு இல்லை எதனா ஒரு வேலை கொடு சார்னோம். என்ன வேலைன்னா நடிக்கிற வேலை எதனா ஒன்று கொடுங்க. ஏண்டா உங்களுக்கு இதெல்லாம் இவ்வளோ ஈஸியாக போச்சான்ற மாதிரி நமக்கு தோணும்.
அப்புறம் கொஞ்ச நேரம் பேசிட்டு தேவைன்னா என்னை யூஸ் பண்ணிக்கணும். இவர் எடுக்கிறது பிச்சா, அதில் என்ன கௌரவம்? இவன் வந்து அப்படி வழியே வந்து என்னை கேட்டதுனால இந்த வேஷத்தில் அவன் நடித்தான், எனக்கு அவன் கிடைச்சான், அப்படி தான் நான் சொல்லணும். அந்த மாதிரி இறங்கி வந்து தம்பி வந்து என்கிட்ட வாய்ப்பு கேட்டான். இந்த படத்தில் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருப்பான். நீங்கள் தம்பி பேசுகிறான் வாடா. நல்லா இருக்கீங்களா? உண்மையிலே எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ரொம்ப வாரமாக ஆச்சு நினைக்கிறேன், ப்ரெஸ் மீட் ஆரம்பிச்சு ஒரு 1.5 மணி நேரம் போயிருக்குன்னு நினைக்கிறேன் சார். நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியவர்கள் எல்லாருக்கும் வணக்கம். எங்கள் தாத்தா சுரேஷ் சக்கரவர்த்தி அவர்களுக்கு வணக்கம். நம்ம ராமகிருஷ்ணன் சார் அவர்களுக்கு வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இன்று விழாவின் நாயகன், ட்ரோலோட ஸ்கூல்னா அது வந்து நம்ம மாறன் சார் தான். ஏன்னா வந்து நான் வந்து ஃபஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி தான் ஃபஸ்ட்டு நான் வந்து தரமணி ஃபிலிம் சிட்டியில் சாரை பார்த்துட்டு அப்போ 2016 இருக்கும்ல சார், 16 அந்த டைம் 17 அந்த டைம் இருக்கும். நான் பார்த்தேன் சார் அங்கேயே நடந்து வந்தார். எங்கேயோ பார்த்துருக்கோமே சாரை, யாரையோ பார்த்துருக்கோம்னா அப்புறம் வந்து பேசினேன். சார் அது மாதிரி படத்துக்கு லொக்கேஷன் பார்க்க வந்தேன் தம்பி, இது மாதிரி வந்து அப்படின்னாரு. சார் எதாவது இருந்தாலும் சொல்லுங்கள் சார், உங்களை வீடியோலாம் பார்த்துருக்கேன் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு. ஓகேப்பான்னு சொல்லி நம்பர்லாம் வாங்கிட்டு சார் விட்டாங்க. கரெக்டாக ஒரு 2 வருஷம் ஆச்சு, 2018 நினைக்கிறேன். உடனே எங்கள் டேரக்டர் தாம்சன் சார் வந்து ஃபோன் அடித்தாங்க. அடிச்சுட்டு இது மாதிரி ஏய் ஒரு பெரிய ஆள் ஒருத்தவங்க ஒன்று ஃபோன் பண்ணுவார், அவர்கிட்ட நீ பேசிக்க அப்படின்னு சொல்லிட்டு சார் வந்து ஃபோனை வச்சிட்டாங்க. சரி நானும் வச்சிட்டேன். அப்புறம் சார் ஃபோன் அடித்தாங்க. நான் வந்து இது மாதிரி மாறன் சார் பேசுகிறேன்ப்பா, அது மாதிரி ஒரு படம் ஒன்று இருக்குது, நாளைக்கு ஆஃபீஸ் வாங்க அப்படின்னா. என்னடா இது நம்ம தான் ஆல்ரெடி பார்த்துருக்கோமே, இது தெரியலையா இல்லை தாம்சன் சார்கிட்ட வந்து கேட்குறாங்களே அப்படின்னு சொல்லி சரி ஓகே சார் மறந்துருப்பாங்கன்னு சொல்லிட்டு நேரம் மறுநாள் நான் வந்து ஆஃபீஸுக்கு வந்தேன். ஏன்னா ஆஃபீஸ் வர வரைக்கும் ஜாலியாக தான் வந்தேன். ஓகே ஜாலியாக வந்து இந்த 10வது குழந்தைங்க ஆனுவல் லீவு, இந்த 10th லீவ் எக்ஸாம் முடிச்சோன்னா லீவுக்கு போகிற மாதிரி ஜாலியாக வந்தேன். வந்து ஆஃபீஸ்க்குள்ளே போன ஒரு மாதிரி ஆஃபீஸே அமைதியாக இருக்குது. உள்ளே மட்டும் சார் இருக்காருன்றாங்க, ஒரு மாதிரி ஆஃபீஸ் எல்லாம் அமைதியாக இருக்காங்க. அப்படி போயிட்டு வராங்க. அந்த கதவு மட்டும் திறந்தது பாருங்கள், டபால்னு சாரோட முகம் தெரிஞ்சுது. இல்லை அந்த டைம் சில முகத்தெல்லாம் பார்த்தாலே நமக்கு பாத்ரூம் வரும் தெரியல பயத்தில். ஸோ அந்த மாதிரி முகத்தில் வந்து என்ன ரொம்ப பயமாக இருந்துச்சு சாரை பார்க்கும்போது. என்னடா அது வரைக்கும் தெரியல, இங்கே பார்த்தோன்னே பயமாக இருக்குன்னு சொல்லி சரி சார் உள்ளே கூப்பிடுவாங்கன்னு சொல்லி உள்ளே போனேன். சார் அப்படியே உட்காந்தாரு. நானும் பார்த்தேன். தம்பி வாங்க உட்காருங்க அப்படின்னாரு. என்னடா அது உட்காருங்கன்றாங்கன்னு சொல்லி உட்காந்துட்டு தம்பி இது மாதிரி ஒரு கேரக்டரு ஆடிஷன் பண்ணுங்கள், இது மாதிரி நீங்கள் இதான் சீனு லைன்லாம் படித்து நீங்கள் ஆடிஷன் பண்ணுங்கன்னாங்க. நானும் ஆடிஷன் பண்ணேன். ஆனால் அந்த டைம் வந்து சாரை வந்து ஐயோ நம்ம மாட்டிக்கிட்டோம் போல. என் ஃப்ரெண்டு ஆக்சுவலாக கிளம்புறதுக்கு முன்னாடியே சொன்னான், இது மாதிரி ப்ளூ சட்டை மாறன் சார் படத்துக்கு ஆடிஷன் போகிற மச்சான், உண்மையிலே வந்து கூப்பிட்டுருக்காங்க மச்சான். ஏய் அங்கேடா போகிறாடு, அவள் தான் உன்னை வந்து அவள் தான் பாரு, நீ பாரு மாட்டின, ரொம்ப கோவக்காரர் அவர் அப்படி இப்படிலாம் சொன்னான். நானும் பார்த்தேன். சார் உட்காந்து அந்த புழல் ஜெயிலுக்கு புதுசாக வந்த வார்டன் மாதிரி அவ்வளோ மிரட்டலாக கெத்தாக உட்காந்தாரு. நானும் பார்த்தோன்னே வந்து பயந்தே போயிட்டேன்னு சரி ஓகே சார் ஒரு இந்த காலத்து ஹிட்லர் போல, நம்மளை செஞ்சிருவார் போல அப்படி சொல்லி நான் உட்காந்தே இருந்தேன். கொஞ்ச நேரம் ஆச்சு தம்பி இதாவது போட்டுக்கலாமான்னு சொல்லி ரொம்ப சார் ஜாலியாக இருந்து ஒரு 2 நாள் ஆச்சு 3 நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது ஹிட்லர் சாருக்கும் ஒரே வித்தியாசம் தான். ஹிட்லர் சார் பார்க்க ஃபன்னாக இருப்பார், உள்ளே வந்து டெரரு. சாரு பார்க்க டெரராக இருக்காரு, உள்ளே வந்து பயங்கரமான ஃபன்னு அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுது. பார்க்க தான் ஜாக்கி சான், உள்ளே வந்து குழந்தைங்க பார்க்குற சின்சான் மாதிரி ரொம்ப ஜாலியான கேரக்டர் சாரு. ஸோ பழகும்போது தான் தெரிஞ்சுது சாரை பற்றி. ஸோ அப்படியே போயிட்டே இருந்தது. படம்லாம் நடித்து முடித்தோம். இந்த படத்தில் வந்து நான் வந்து ஒரு 3 சீன் 4 சீன் வந்தாலும் அது எனக்கான சீனாக மாற்றி கொடுத்த நம்ம டேரக்டர் மாறன் சாருக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ, ரொம்ப நன்றி சார். அது மட்டும் இல்லாமல் நம்ம கேமராமேன் பாஸ்கர் அண்ணன், அப்புறம் கோ டைரக்டர் அண்ணன், அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ. இந்த படத்தில் வந்து அண்ணன் கூட தான் எனக்கு காம்பினேஷனு. ஸோ அண்ணனுக்கு ரொம்ப நன்றி, தேங்க்யூ ஸோ மச். மேடையில் உட்காந்துருக்க எல்லா பெரிய மனிதர்கள் எல்லாருக்கும், பிரசன்ட் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஆல். ஆனால் ஒன்று சார், தமிழ்நாடே வந்து எதிர்பார்க்குது, காரணம் வந்து ரிவ்யூ பண்ணுற சாரோட படத்தை ப்ரிவியூ பார்க்கறதுக்காக தமிழ்நாடே வெயிட் பண்ணுது சார். ஏன்னா வந்து என் ஃப்ரெண்டெல்லாம் ரொம்ப பயங்கர எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கான் அவங்க படம் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஈகராக இருக்கான். வி ஆர் வெயிட்டிங் சார். தேங்க்யூ சார். ஓகே சார், ஓகே. அதான் வந்து நடிக்கிறான், பிரமாதமாக நடிக்கிறான். ஒரு ஷாட்டு, ஒரு லென்த்து ஷாட்டு, பாஷா பணம் இருக்கும், உட்காந்து எல்லாம் அழுதுகிட்டு இருப்பாங்க, வெயில் அடிச்சுக்கிட்டு இருக்கோம். அங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட்லாம் அந்த பணத்து பக்கத்தில் உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு டேக்கில் இவன் முடித்தான்னா அவங்களுக்கு வெயிலேருந்து தப்பிச்சிக்கலாம். ஏய் தம்பி பண்ணுறான்ற, சூப்பராக பண்ணுறான், இன்னொரு வாட்டி பண்ணுறான்னா அதோட நல்லா பண்ணுறான், இன்னும் 2 வாட்டி பண்ண இன்னும் நல்லா பண்ணுவான்ட்டு நான் பண்ண டே இந்த வாட்டி முடிச்சிடறா டே இன்னும் அவங்க கெஞ்சுறாங்க. அவங்க எத்தனை ஆர்டிஸ்ட்டை பார்த்துருப்பாங்க, ஒரு வாட்டி அவன் செஞ்சு முடிக்க கை தட்டுறாங்க அவங்க. அந்த மாதிரி
அப்புறம் வந்தான் ஷூட்டிங்க்கு. நான் 7 மணி சொன்னால் 8 மணிக்கு வரான், 7 மணி சொன்னால் திரும்ப 8 மணிக்கு வரான். டேய், எனக்கு என்னென்னா இவன் மேலே அக்கறை, நல்ல நடிகனாக இருக்கான், லேட்டாக வரக்கூடாது, தப்பாக கூட நடி, நாங்கள் 4 டேக் போய்க்கிறோம், ஏதோ பண்ணிக்கிறோம், ஆனால் லேட்டாக வரக்கூடாது, வளர்கிற பையன் அப்படின்னு சொல்லிட்டு, ஏய் உங்கடா என்னடா பண்ணுற? என்ன இல்லை சார் லேட்டு, அது என்னமோ அவன் வளர்றான். சரி, நான் யாரையும் திட்ட மாட்டேன், அது எனக்கு பிடிக்காது. சரி, சிம்பு மாதிரி ஒரு பெரிய நடிகனை வருவடா அப்படின்ட்டு சார்ன்றான். இனிமேல் ஒழுங்காக வர பார்த்துக்கோ, நல்லா வர பையன் இப்படிலாம் பண்ணாது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்புறமா தான் ஒரு தப்பு என் மேலே இருந்திருக்குது. நான் சொன்ன ப்ரோக்ராம் 7 மணிக்கு, இவனுக்கு சொன்னது 9 மணிக்கு சொல்லியிருக்காங்க. இவன் 1 மணி நேரம் முன்னால் வந்திருக்கான். ஒருவேளை டைரக்டர் எதிர்த்து பேசக்கூடாதுன்னு நினச்சானான்னு தெரியல. நல்ல பெருசாக வருவான் தம்பி பாலா. தம்பி இது மெயின்டைன் பண்ணணும். நான் யாருக்கும் அட்வைஸ் பண்ண, எனக்கு 2 விஷயம் பிடிக்காது. ஒன்று, அட்வைஸ் பண்ண மாட்டேன் யாருக்கும், எனக்கும் யாரும் அட்வைஸ் பண்ணக்கூடாது. என்ன இது ஆலோசனையாக எடுத்துக்கோ. சரி, அடுத்து அண்ணன் சுதாகர் அண்ணன் நம்ம படத்தில் இவரை வச்சு தான் அந்த கதையை ட்ரைவ் ஆகும். இவரும் நம்ம சார்லஸ் வினோத் சாரை வச்சு தான் கதையை வேறு தளத்துக்கு நகரும். ஒரு முக்கியமான கேரக்டர், ஒரு சின்ன கேரக்டராக இருந்தாலும் அதுவும் ஒரு முக்கியமான கேரக்டர் தான். அந்த கேரக்டருக்கு அண்ணன் களவாணி படத்தில் வில்லனாக பண்ணியிருந்தார். ரொம்ப இயல்பாக அற்புதமாக பண்ணியிருந்தார். இந்தால பிடிக்கின்றான்னு சொல்லிட்டு பிடிச்சா அவருக்கு வந்தால் சம்பளமெல்லாம் பேசிட்டான்னு கேட்டால், அவரு கூட வந்தவர் சொன்னார், உங்களுக்கு எதாவது வேணுமான்னு கேட்டார். என்னது, அவருக்கு சம்பளம் எவ்வளோன்னு பேசணுன்னா உங்களுக்கு எதாவது கொடுக்கணுமான்னு கேட்குறாரு அவர் சார். எதாவது வேணும்னா கேளுங்க அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ஐயோ அப்படிலாம் வேணாம், அவர் நடித்தாலே போதும். ஆனால் அவர் வெளியே போய் பார்க்குறேன், ஒரு பெரிய கப்பல் மாதிரி காரில் வந்திருக்காரு. இந்த கார் நமக்கு தேவைப்படுமே ஷூட்டிங்க்குன்ட்டு அதில் ஒரு சுயநலம். இவர் கார் பல கேரக்டர் பண்ணியிருக்குது நம்ம படத்தில். அண்ணன் கார் கப்பல் மாதிரி ஒரு காரை எடுத்துகிட்டு வந்துட்டார். அவரே அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வந்துடுவார், எல்லாம் பார்த்துக்குவார். இப்போ கூட நம்ம படத்துடைய விளம்பரத்துக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு இருக்காரு. நான் அப்போவே சொன்னேன், அவர் எதுவும் பணம்லாம் கொடுக்க வேணாம், படம் ரிலீஸ் டைமில் விளம்பரத்துக்கு சப்போர்ட் பண்ணால் போதுன்ட்டு. இப்போ கூட அவர் என்ன பண்ணணுன்னு தான் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அண்ணா வாங்க சுதாகர் வாங்கண்ணே. அதாவது சினிமா மேலே இருக்கிற அவ்வளோ ஆசை தான், வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி எல்லோரும் இருந்தால், இது பணம் எல்லாருக்கும் ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் வசதியானவர்ன்றது மேட்டர் கிடையாது. அது மேலே இருக்க அன்பில் தான் அவர் இந்த மாதிரி பண்ணுறாரு. ஆனால் பேசுங்க. மேடையில் எனக்கு மேடை பேச்செல்லாம் தெரியாது, யதார்த்தமாக பேச தெரியும். மேடையில் உட்காந்துருக்க இந்த படம் தயாரிக்கிறதுக்கு காரணமாக இருக்க தயாரிப்பாளர் எனது ஆருயிர் சகோதரர் ஆதம் பாவா அவர்களுக்கும் மற்றும் அத்தனை நடிகர்கள், நண்பர்கள், பத்திரிகை சகோதரர்கள், இயக்குனர் பெருமக்கள், பிஆர்ஓக்கள், இந்த மேடையில் இதுக்கு முன்னாடி பாட்டு பாடின அத்தனை நண்பர்கள், யார் விருப்பப்பட்டிருந்தா எல்லாருக்கும் என்னோட வணக்கத்தையும், இந்த படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கொடுத்த அண்ணன் மாறன் அவர்களுக்கும் இந்த படம் வெற்றியடைய எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்ல ப்ளூ சட்டை மாறன்னு நினச்சாலே ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக தூங்காமே இருந்தேன். இந்த படத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நான் யாரையோ பிடிச்சி கால் கையில் பிடிச்சி ஒரு படத்தில் போய் நடிச்சிட்டேன். படம் எப்படி வருது அப்படிங்கிற அந்த ரிசல்ட்டெல்லாம் எனக்கு பயம் இல்லை. மாறனை மறுநாள் என்ன பேச போகிறாரு அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அண்ணன் பேசின அந்த ரிவ்யூலாம் பார்க்கும்போது வில்லன் எல்லாம் மொக்க வில்லன் அப்படின்ட்டு ஒரு வில்லனை பற்றி ஒரு கேட்டகரி வருவார். அடுத்து மொக்கையாக ஒரு ஹீரோயின் அப்படின்ட்டு அவங்கள டார்கெட் பண்ணி ஒரு பீரியடில் பேசிட்டு வந்தார். நம்மளுக்கு அந்த படம் நடித்ததில் அந்த களவாணி 2 ஒரு வாய்ப்பு கொடுத்து நடிச்சுட்டு வந்தும் எனக்கு என்னால் அந்த படம் எதுவும் மைனஸ் ஆகிடக்கூடாதுங்கிற அந்த பயம் எனக்கு மனசுக்குள்ளே இருந்துச்சு. அந்த படம் ரிலீஸ் ஆகிற அன்னைக்கு எனக்கு அந்த மறுநாள் இவரோட ரிவ்யூ பார்க்குற வரைக்கும் படபடப்பாகவே இருக்குது. முத நாளே அவரை ஏதாவது பேசி கரெக்ட் பண்ணிடலாமான்னு ஒவ்வொருத்தட்டையாக நம்பர் கேட்டால் எதுவுமே யாருமே நம்பரும் கொடுக்கல. ஏன்னா நம்ம பேரை ஸ்பாயில் பண்ணி நம்மளோட லைஃப்பை இதோட ஸ்பாயில் பண்ணிடுறாரோ நம்ம அந்த நடிக்க வர்றதுக்கு அப்படின்ட்டு என்னமோ முயற்சி பண்ணி பார்த்தேன், முடியல. மறுநாள் ரிவ்யூ சொல்கிறாரு, நம்மளை மட்டும் எதுவும் டச் பண்ணவே இல்லை. அப்போ கொஞ்சம் மனசுக்குள்ளே ஒரு திருப்தி கொஞ்சம் அப்போ தான் அந்த படம் நடித்ததுக்கு உண்டான ஒரு அங்கீகாரமே கிடைச்சது மாதிரி நம்ம சப்ஜெக்டை தொடாததுனால கொஞ்சம் அன்னைக்கு சந்தோஷப்பட்டேன். அடுத்து இவர் படத்தில் நடிக்கிறதுக்கு ஒரு அண்ணன் ஒருத்தர் மூலமாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிது.
போன உடனேயுமே பார்த்தீங்கன்னாக்க ஒரு காவி துண்டை எடுத்து கொடுத்து ஒரு டைலாக் பேச சொன்னார். எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்பா படத்தில் ஒரு டைலாக் வரும் இல்லையா, நல்லவங்கள பார்த்தா சிரிப்பேன், பிடிக்காதவங்கள பார்த்தாக்க விலகி போயிடுவேன், நம்ம இருக்க இடம் தெரியாமல் நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் அப்படின்ட்டு. இவர் வந்த உடனே காவி துண்டை போட்டு அந்த டைலாகை கொடுத்த உடனே எனக்கு கொஞ்சம் படபடப்பாயிருச்சு. எனக்கு ஏதாவது பிரச்சனைகள் இழுத்து விட்டுறாரோ இல்லைன்ட்டு அவர் சொன்ன டைலாகை கூட நான் கரெக்டாக பேசலை. அதுக்கப்புறம் ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. அடுத்து இந்த படம் அண்ணன் ஆதம் பாவா அண்ணனுக்கு எனக்கு உள்ள உறவுகள் உங்களுக்கு தெரியும். நாங்கள் 2 பேரும் ரொம்ப ஒரு ஒரு சகோதரர்கள் போல தான் பழகிட்டு இருக்கோம். இவர் தான் ப்ரொடியூசருங்கிறதே எனக்கு அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். அவருக்கும் நான் இதில் நடிக்கிறது தெரியாது, எனக்கும் அவர் தான் இந்த படத்துக்கு ப்ரொடியூசருங்கிறது தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு அண்ணன் வந்து இந்த தொழிலை வந்து முறையாக பண்ணியிருக்காங்க. அடுத்து பார்க்கும் பொழுது இந்த படத்தை பற்றி நானும் அண்ணனும் தான் பேசிக்கிறோம், பாவா அண்ணனும். அவர் அண்ணன் சென்சார் போயிருக்கு வந்து அடுத்து கோர்ட்டில் தான் போய் வாங்குறோங்கிறாங்க. அப்போயே எனக்கு ஒரு பதஷ்டம் வந்துருச்சு. ஆஹா, என்னடா கோர்ட் அளவுக்கு போயிருக்கு, இதில் ஏதாவது ஒரு படம் அது அவங்க பிரச்சனை, நம்ம இந்த கேரக்டராக போய் ஏதாவது ஒரு தப்பான முத்திரையை பதிச்சிடக்கூடாதுங்கிற ஒரு பதஷ்டத்தில் இருந்துகிட்டு இருக்கேன். அந்த டீசர் வெளியிடுறாங்க. இப்போ இந்த படத்தை பற்றி பேசணும்னா எனக்கு வேறு என்ன பேசுகிறேன்னு தெரில. ஒரு ஹீரோயின் இருந்துச்சுன்னா அதோட நல்லா பழகினேன், போனேன், வந்தேன், சாப்பிட்டேன்னு எதையாவது ஒன்று சொல்லலாம். இப்போ அந்த மாதிரியும் நம்ம யாரோடையும் இதில் நடிக்கலை. ஒரு நடிகர்களோடையும் எனக்கு பெருசாக காம்பினேஷன் ஒன்றும் பெருசாக இல்லை. ராதாரவிண்ணா இருந்தாங்க, அவங்க கூட மட்டும் ஒரு காம்பினேஷன். அப்போ இதில் எதையாவது ஒன்று அந்தத்துக்கு பேசி தான் ஆகணும். அந்த இதில் தான் பேசுகிறேன். இப்போ நான் டீசர் பார்க்குறேன். டீசர் பார்க்கும்போது டீசர்லேயே வரும்போதே சங்கு ஊதிக்கிட்டே வர்றாங்க. எனக்கு என்னடா அது ஒரு படத்தில் ஒரு பயம் எனக்கு ஈடாதுன்ட்டு அடுத்து ட்ரைலர் ரிலீஸ்க்கு கூப்பிட்றாங்க. எனக்கு ஒரு பதஷ்டத்தில் தான் வரல. ஏதாவது நம்ம எதுவும் சிக்கலில் போயிடுற ஒரு பயத்தில் வரல. வந்து பார்த்தா அண்ணன் ஃபோட்டோவுக்கு அண்ணனே மாலையை போடுறாரு. அடுத்து இந்த ஃபங்க்ஷனுக்கும் அண்ணன் வந்தே ஆகணுங்கிறதுனால வர்றேன். வரும்போது பார்த்திங்கன்னா இங்கே இந்த கச்சேரிகள்லாம் நடக்குது. இப்போ இதெல்லாம் பார்க்கும் பொழுது இப்போ ரிவ்யூ பண்ணிகிட்டு இருந்த அண்ணன் வந்து ஒரு இயக்குனராகவும் மற்ற இயக்குனர்கள் எல்லாருமே ரிவ்யூவராகவும் இப்போ வர்ற சூழ்நிலை இப்போ இந்த ஒரு 10 டேஸில் வரப்போகுது. கண்டிப்பாக இந்த படம் ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். மேலும் இது போன்ற படங்கள் நீங்கள் இன்னும் எடுக்க வேண்டும். நீங்கள் சொன்னது மாதிரி அண்ணன் சொன்னது மாதிரி நான் அண்ணனுக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணுன்ட்டு நானே கேட்டேன். அவங்க அதுக்கு ஒத்துக்கலை. உண்மையிலே அவரோட அந்த ஹானஸ்ட்டு அப்போ தான் நான் நினச்சேன், அந்த ரிவ்யூவெல்லாம் வந்து உண்மையிலேயே ஹானஸ்ட்டாக தான் பண்ணுறாருங்கிறத நான் அந்த நேரத்தில் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ ஏன்னா அந்த மாதிரி வாய்ப்புகள் வரும்போது எல்லாருமே சின்ன சின்ன விஷயங்கள் எதிர்பார்க்குறது, படத்துக்கு உள்ளனாலும் ஹெல்ப் பண்ணும்பாங்க. இது வரைக்கும் அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப ஹானஸ்ட்டாக நடந்துக்கிட்டாங்க. இந்த படம் இன்னும் நல்லா வெற்றி அடையணும். இன்னும் நீங்கள் நிறைய படங்கள் எடுக்கணும். அண்ணன் பாவாவை பொறுத்தவரை எனக்கு வந்து நான் சினிமாவுக்கு வந்தப்போ எனக்கு அப்போலேருந்து தான் எனக்கு பழக்கம். என்னை ஒரு பக்குவப்படுத்தி நான் ஹீரோவாக தான் நடிக்கணும் அப்படின்ட்டு ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலைகளில் தெரியாமல் ஒரு ஆர்வக்கோளாறில் வந்துட்டேன். என்னை பக்குவப்படுத்தி சினிமான்னா இதுதான், இப்படி தான் பண்ணணுன்ட்டு என்னை மட்டும் இல்லை, எனக்கு பிறகு நானும் இப்போ ஒரு சில பேரெல்லாம் வர்றவங்களாவட்ட அறிமுகப்படுத்தும் போது நான் ஒரு பேசும்போது பார்க்கும்போது சினிமாவில் ஒரு பக்குவப்படுத்தி நம்மளை வெளியில் அனுப்பிச்சு ஒரு அந்த பண விரயமும் நாள் விரயமும் ஆகாமல் என்னை பக்குவப்படுத்தி இந்த அளவுக்கு கொண்டு வந்த அண்ணன் பாவா அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக இந்த படத்தில் நம்ம அண்ணன் வழக்கியன் முத்துராமன் அண்ணன், அவர் வந்து ஒரு நல்ல நடிகர்னு நமக்கு தெரியும். அவர்கிட்ட இந்த கதை சொல்லும்போதே எனக்கு தெரியுது அவர்கிட்ட எவ்வளோ விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவரை விட்டுறக்கூடாதுன்றதில் நான் உறுதியாக இருந்தேன். நாங்கள் ஒரு 10 நாள் டேட் கேட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு பீச்சில் ஷூட் பண்ணுறதுக்கு. அந்த 10 நாள் அவர் கொடுக்க முடியல. ஏன்னா இந்தியன் 2க்கு போயிட்டாருன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்தியன் 2 தானே போயிட்டீங்க? ஆமாம், இந்தியன் 2க்கு போயிட்டார். எனக்கு ஒரு 2 நாளாவது வாங்க அண்ணன். 2 நாள் வந்து நடித்து கொடுத்தாரு அந்த இடத்துல. அப்புறம் வேறு இடத்துல நடிச்சிருந்தார். ஏன்னா அவர் தான் வரணுன்றதில் நான் உறுதியாகவே இருந்தேன். அவருக்கு பதிலாக அவர் ஜீப் நடிச்சிருக்கோம் அந்த படத்தில். அவர் இல்லை, அவர் முதல்ல வருவார், அதுக்கப்புறம் ஜீப் இருக்கும் படத்தில். அதனால் அவர் இருக்காருன்னு அர்த்தம். அதுதான் சினிமா. அண்ணன் முத்துராமண்ணன் அவர் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல நடிகைன்னு பேரே வாங்க முடியாது. ஏன்னா இன்ஸ்பெக்டர் வந்தாருன்னா அவர் இன்ஸ்பெக்டர் மாதிரியே இருப்பார். இவர் நல்லா நடிச்சிருக்காருன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் வந்துட்டு போனாருன்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு பிரமாதமாக பண்ணுவார். அந்த முத்துராமண்ணன் வாங்கினேன். இந்த படம் தயாரிக்க காரணமாக இருந்த தயாரிப்பாளர், இயக்குனர், கேமராமேன் மற்றும் மேனேஜர்ஸ், தொழில்நுட்ப கலைஞர்கள் மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன்.
இந்த படத்தில் டைரக்டர் வந்து அவர் ஸ்கிரிப்ட் எப்படி எழுதினாருன்னு எனக்கு தெரில. ஆனால் எல்லா படத்தையும் அவர் சொல்கிறார், யாரையுமே நான் திட்டினதில்லைன்னாரு. அது உங்களுக்கே தெரியும் விமர்சனத்தில் எப்படி சொல்கிறாருன்னு. இவர் ஸ்கிரிப்ட் எழுதும்போது இதை பற்றி யார் விமர்சனம் பண்ணிடக்கூடாதுன்னு தான் பாதி திங்க் பண்ணியிருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் அதை தானே செஞ்சிட்ருக்கிறாரு. ஸோ படமும் நானும் நிறைய படம் நடிச்சிருக்கேன். இது வந்து ஒரு வித்தியாசமான ஸ்டோரி. மற்ற படத்துலலாம் எனக்கு டயலாக்ஸ் நிறைய இருக்கும். இதில் வந்து டயலாக்ஸை விட ஆக்ஷன் தான் ஜாஸ்தியாக இருந்துச்சு. இந்த படம் நாங்கள் பார்த்த வரைக்கும் எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்களும் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறேன். தேங்க்யூ வெரி மச். நான் அந்த படத்தில் இவருக்கு அண்ணனுக்கு சொன்ன மாதிரி டைலாக் இருக்காது. நிறைய சீனில் வருவார், ஆனால் டைலாக் இருக்காது. அவர் ஒரு விஷயத்துக்கு ஃபீல் பண்ணுவார். அது நீங்கள் படம் பார்த்து முடித்த பிறகு கண்டிப்பாக சொல்லுவீங்க, கரெக்டாக இவங்க ஒருத்தர் தானே வருத்தப்படுறான் இந்த படத்தில்ன்ற மாதிரி. நான் எதுவும் சொல்ல வேணாம், நீங்கள் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அடுத்தபடியாக தம்பி டான்ஸ் மாஸ்டர் ரமேஷ். நம்ம படம் வந்து நாங்கள் டான்சர்ஸை நானே போய் புளியந்தோப்பில் இங்கெல்லாம் போய் நாங்கள் செலக்ட் பண்ணிட்டோம். அவங்கள ஆட வச்சும் பார்த்துட்டோம். டான்ஸ் மூமெண்ட்ஸ் இதுதான்றதையும் முடிவு பண்ணிட்டோம். ஆனால் அதை எடுக்கணுன்னா நாங்கள் அது ஒரு தனியாக ஒன்று போட்டு எடுக்கணும். அதுக்கு தனியாக ஒரு ஷெட்யூல் போட்டு அப்படி எடுத்தோன்னா நிறையா செலவாகும். என்ன இந்த கதைப்படி பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு சாவு வீடு, அங்கே டான்ஸ் ஆடுவாங்க. சாவு வீட்டில் நடக்கிற சாங்கியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும். அந்த டைமில் இவங்க டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பாங்க. இது 2 சீன் தானேப்பா. சாவு வீட்டில் நடக்கிற சாங்கியம், இன்னொன்று டான்ஸு. அது வேறு இதுன்றதுனால டான்ஸை எடுக்கிறதுக்கு ஒரு மாஸ்டர் செட் பண்ணிவிடுவோம். நம்ம சாவு வீட்டில் நடக்கிற சாங்கியத்தை எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த சாங்கியம் எடுக்கிற சீக்வன்ஸ்லாம் நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். மாஸ்டர் அதே க்ரௌடை பயன்படுத்தி, அதே ஆர்டிஸ்ட்டை பயன்படுத்தி, இந்த கேப்பில் அவர் எடுப்பார், இவர் விட்டோடனே அந்த கேப்பில் நான் அவங்கள யூஸ் பண்ணிக்குவேன். இப்படி தான் எடுத்தோம். அப்படி நாங்கள் எடுக்கலைன்னா ஒரு 6-7 லட்ச ரூபாய் எங்களுக்கு நஷ்டமாக இருக்கும். நஷ்டம்னா செலவு அதிகமாக இருக்கும். ஒரே நாளில் 2 ஷூட் நடத்தினோம். அதுக்கு மாஸ்டர் நான் நினச்ச மாதிரி அதை எடுத்து கொடுத்துருந்தாரு. அவங்க ரமேஷ். இந்த படத்தில் வாய்ப்பு தந்த மாரன் அவருக்கு என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ப்ரொடியூசர் சார், அப்புறம் கேமராமேன் கதிரவன் சார், அசிஸ்டன்ட் டைரக்டர் சிவா சார் அனைவருக்கும் என்னோட நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் சார் சொன்ன மாதிரி கூப்பிட்டாரு, போனேன். சரி சாங்கு கொடுக்குறாங்க, ஃபோக்கா வெஸ்டர்ன் தெரியல சொல்ல போனேன். ஒன்லி வந்து மெட்ராஸ் இது தான் டெத்து சாங் தான் அப்படின்னாரு. சரி ஓகே, குரூப் எதனா சூஸ் பண்ணலாம், அதையும் நான் செலக்ட் பண்ணி வச்சிட்டேன், நீங்கள் வந்து எடுத்து கொடுத்தா மட்டும் போதும் அப்படின்னாரு. சரி ஓகே போகலான்ட்டு போனேன். பார்த்தா அந்த மணி கோபி ஃப்ரான்சிஸ்னு ஒரு டீம் இருக்குது. செம்ம வேறு லெவல். உங்களுக்கு சீரியஸாக சூப்பராக பண்ணாங்க. மற்றவங்க பேர் சொல்லலாம் தப்பாக எடுத்துக்காதீங்க, ஏன்னா அத்தனை பேர் பண்ணீங்க. நல்லா சிறப்பாக பண்ணி கொடுத்தாங்க பசங்க. நல்லா வந்துடுது. என்ன ஒன்றா எடுத்தது வந்து ஒரு 3 மணி நேரம் எடுத்தோம். அவ்வளோ ஃபுட்டேஜ் போட முடியாதுல்ல, எடிட்டிங்கில் தான் ரொம்ப கொஞ்சம் மாட்டிக்கிட்டோம். நன்றி சார், ரொம்ப நன்றி. அதான் அங்கே டெய்லி நாங்கள் 150 பேர் ஜூனியர் ஆர்டிஸ்ட் யூஸ் பண்ணோம். எல்லாருமே பல படங்களை பார்த்தவங்க, பல டான்ஸு, பல ஃபைட்டு, எல்லா நேரத்தையும் பார்த்தவங்க. இந்த டான்ஸு இந்த பசங்க ஆடுறதை பார்த்து சூப்பராக ஆடினீங்கப்பா, சூப்பரமாக ஆடினீங்கப்பான்னு தனித்தனியாக கூப்பிட்டு சொல்லிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க. சரி, அடுத்தபடியாக ரொம்ப நாளாக எனக்கு முதல்ல எனக்கு என்னை பயமுறுத்தினவரே அண்ணன் சுரேஷ் சக்கரவர்த்தி அண்ணன் தான். நான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னே சார் வந்து ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அவர் ஆஸ்திரேலியா சிட்டிசன். அவர் அப்போ அங்கே இருக்கார். நான் சுரேஷ் சக்கரவர்த்தி பேசுகிறேன்ப்பா அப்படின்னாரு. டக்குன்னு நான் பிடிச்சிட்டேன், இவர் தான் சொல்லிட்டு. ஆனால் ஃபாரின் நம்பராக இருக்குது. பேசுனா ரொம்ப நல்லா பண்ணுறப்பா, அப்படி தான்ப்பா பண்ணணும், அதெல்லாம் விட்றாதப்பான்ட்டார். நல்லா என்கரேஜ் பண்ணி பேசினார். அப்போல்லாம் எனக்கு தமிழ்நாட்டில் என்ன ரொம்ப பேருக்கு தெரியாது, வெளிநாட்டில் இருக்கவங்களுக்கு தெரியும். ஏன்னா அவங்களுக்கு தான் நம்மளை மாதிரி டீ கடையிலையோ பஸ் ஸ்டாண்ட்லேயோ உட்காந்து சினிமா பற்றி பேச வாய்ப்பு இல்லை. அவங்க ஆன்லைனில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படி ஆன்லைனில் பார்த்துட்டு நிறைய பேர் வெளிநாட்டிலேருந்து தான் அப்போல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க. அப்படி எனக்கு முதல்ல வெளிநாட்டிலேருந்து ஃபோன் பண்ணி என்னை பாராட்டின சினிமாக்காரர் அவர் தான். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு மெதுவாக ஆரம்பித்தார். யோ நீ நடியா, உனக்கு நடிப்பு வரியா, நடியா உனக்கு வரியா அப்படின்வார். ஐயோ நான் நடிக்கலைங்க அப்படின்வேன். டைரக்ஷன் பண்ண மாட்டினியா, வா உன் சட்டையை போட்டுக்கிட்டு, நான் ப்ளூ சட்டையை போட்டுக்கிட்டு நான் உன்னை விமர்சனம் பண்ணேன்னு முதல்ல சொன்னவர் அவர் தான். முதல்ல இப்படிலாம் ஒன்று இருக்கா அப்படின்னு நான் யோசித்தேன். எனக்கு பல சந்தர்ப்பங்கள் எனக்கு ஃபோன் பண்ணி என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பார். அப்புறம் இங்கே இந்தியாவுக்கு மாறி வந்துட்டார். இப்போ சமீபமாக வந்துட்டு இந்த படத்தில் இந்த கேரக்டர் பண்ணோடனே, என்ன கேரக்டர் கதை சொல்கிறேன்னு, அதெல்லாம் வேணாம், நீ டைரக்டர், நீ என்ன சொல்கிறியோ நான் அதை நடிக்கிறேன், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டாரு. சரி காஸ்டியூம் எடுக்கணும், ஒரு தாசில்தாருக்கு ஏற்ற மாதிரி காஸ்டியூம் எடுக்கணும்னா, சரிப்பா கிளம்பி வான்னு சொல்லிட்டாரு. நான் வீட்டுக்கு போயிட்டேன்.
இவரை கூட்டு போய் காஸ்டியூம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடிமேட் எடுக்கலாம், இல்லாட்டி அளவு எடுத்து தைச்சிடலான்ட்டு உட்காந்துருக்கோம். 1 மணி நேரம் டைம் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. வாங்க சார் போகலாம் காஸ்டியூம் எடுக்கலான்னா, என் சைஸுக்கு உலகத்துலேயே ட்ரெஸ் இல்லை உட்காரு. அப்புறம் எதுக்கு என்ன வர வச்சிங்க, நீ பேச கிடைப்பில்ல, எஸ்கேப் ஆகிட்டே இருக்க, வா உட்காருன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட கொஞ்சம் ட்ரெஸ் இருக்குது, அதில் எது வேணும் எடுத்துக்கோ, உனக்கும் செலவு மிச்சம், தேடி அலைய தேவையில்லை அப்படின்ட்டு ட்ரெஸ்ஸு உள்பட அவரே தான் எடுத்துகிட்டு வந்தார். சம்பளம் என்ன எதுவுமே பேசலை. நானாக ஏதோ கொடுத்தா அந்த பிரித்து பார்த்தார இப்போ வரைக்கும் கூட எனக்கு தெரியல. அதை வாங்கிட்டு பிரமாதமாக ஒரு சீன் ஒரு நாள் ரொம்ப அற்புதமான சீன் நடித்து கொடுத்துட்டு போனார். அண்ணா வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த ஆடிட்டோரியத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும், மேலே கீழே எல்லாருக்கும். நாளைக்கு கீழே இருக்கிறவங்க மாஸ்கை கட்டணுமா? கட்டினா வீட்டில் திட்டுவாங்களே, சொல்லி அமிச்சாங்க. கமல் சாருக்கே வந்துருச்சு ஜாகதையாருன்னு. நாளைக்கு மேலே உட்கார போகிற சதீஷ், ஃப்ரான்சிஸு, சரத்து, இவங்க மாதிரி ஆட்களுக்கும் வணக்கம். இந்த படம் வந்துச்சுன்னா எல்லாம் மேலே வருவீங்க. ப்ரொடியூசர் சார், முத்துராமன் சார், அவர் நிஜமாக சூப்பர் ஆக்டர். எல்லோரும் இங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும். இவர் ஏமாத்தின டைரக்டர் எனக்கு கேரக்டர் கொடுக்குறேன்னு. அப்புறம் பாலா, எல்லாரும் இப்போ என்னை பார்க்குறவங்கெல்லாம் இந்த ட்ரெய்லர் ரிலீஸ் ஆன உடனே கொஞ்சம் படங்கள் நடிச்சிட்ருக்குறேன். கேட்குறது இந்த கேள்வி தான், அந்த படத்தில் நடிச்சிருக்கீங்களா? ஆமாங்க. டைரக்ஷன் தெரியுமா அவருக்கு? பண்ணாருங்க. நல்லா பண்ணுறாரா? அது எனக்கு எப்படிங்க தெரியும்? எனக்கு ஒரு வார்த்தை வரவே இல்லை அந்த படத்தில். என்ன வார்த்தைங்க அது? விதண்டாவாதம் வரவே இல்லை வாயில். சரி டப்பிங்கில் பார்த்துக்கலான்னார். டப்பிங்க்கு அரை நாள் உட்காந்தார், மாரடித்தார், அந்த வார்த்தை வரல. ஆனால் இல்லைங்க, என்ன வேணும்னு தெரியுது, அது ஒரு நல்ல டைரெக்ஷன். அப்புறம் டப்பிங்கில் வந்து பக்கத்துலேயே உட்காந்துக்கிட்டு என்ன மாடுலேஷன்னு கேட்குறாரு. எனக்கு ஈஸியாக தான் இருந்துச்சு அப்படின்னு. இவர் ஒரு நல்ல டைரக்டர் அப்படின்றதுக்கு உதாரணம், இந்த நிகழ்ச்சிக்கு அண்ணன் ராதாரவி வரணும். அவர் கிளைமேக்ஸ் மாதிரி. ஆனால் அந்த கிளைமேக்ஸுக்கு தேவையில்லாமல் எடுத்துன்னு போகிறார் பாருங்க, உட்காந்து வச்சு எல்லாரையும் 6 மணிக்கு கூப்பிட்டுன்ட்டு. இவர் சொல்கிறாரு லேட்டாக வரக்கூடாதுன்னு. எங்கள் 6 மணிக்கு ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறேன்னு எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சிங்க? மோசமான ஆள். இவர்கிட்ட வந்து சம்பளம் பேசலைன்றாரு. அது ஏன்னா கொடுக்க போதில்லை, அதனால தான். நான் சம்பளம் பேசினது என்னென்னா, நான் ப்ளூ சட்டையை போட்டுட்டு உங்கள் சேனலில் உட்காந்து இந்த படத்தை ரிவ்யூ பண்ணணும். அண்ணா வாங்கினேன் அப்படின்னு சொன்னேன். அதையும் வந்து அந்த சம்பளத்தையும் டைரக்டர் பாரதிராஜா சார் கொடுத்துட்டார். நான் அவுட்டோரில் இருந்தேன் அந்த ட்ரெய்லர் ரிலீஸுக்கு. அப்போ பார்த்தா டைரக்டர் பாரதிராஜா, நான் அந்த ப்ளூ சட்டையை போட்டு உட்காந்து செய்கிறேன்னு சொன்னார். நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், என் சம்பளத்தை கொடுக்குறதா இருந்தால் நான் வரேன், கொடுக்குறீங்களா? நீங்கள் தான் ரிவ்யூ பண்ணுறீங்க. நான் ப்ளூ சட்டை தமிழ் டாக்கீஸில் இந்த படத்தை ரிவ்யூ பண்ண போகிறேன். இவர் எவ்வளோ பேர் எங்க. ஆனால் ஒன்றுங்க என்னன்னா, இந்த படம் வந்து தேட்டரில் பழைய காலம் மாதிரி 100 நாள் ஓடும் போல இருக்குன்னு அவ்வளோ பேர் காத்துட்ருக்குறாங்க இவரை வச்சு செய்ய. ஆமாம், அதில் முக்கியமாக நானும் ஒருத்தன். பார்ப்போம். எனிவே ஆல் தி பெஸ்ட். அண்ட் அண்ணன் வந்திருக்காரு, ராதாவின்ன வணக்கண்ணே, தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். இன்றைக்கி கூட ஒரு ரெகுலர் செக்கப் முடிச்சுட்டு ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்திருக்காரு அண்ணன். ரொம்ப நன்றிண்ணே வந்ததுக்கு. சொன்னவங்க இந்த விழா நாயகன் அது இதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, டைரக்டர் சொல்லுவாங்க, இல்லாட்டி மியூசிக் டைரக்டர் சொல்லுவாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு விழா நாயகனை வந்து அண்ணன் ராதாரவி அண்ணன் தான். ஏன்னா நாங்கள் வந்து ஏற்கனவே ஆடியோ லான்ச்சையும் ட்ரைலர் லான்ச்சையும் ஒன்றா பண்ணுறதா இருந்தது. ஆனால் அண்ணன் ராதாரவி அண்ணன் வர முடியல. மற்றவங்ககிட்டலாம் டேட்டை வாங்கிட்டோம், நாங்கள் அவர் டேட்டை வாங்காமல் நாங்கள் பண்ணிட்டோம். டேட்டை வாங்காமல் பண்ணிட்டோம், அவர் அண்ணன் வர முடியல. சரி அண்ணன் வரலன்னொடனே ப்ரோக்ராம் அவர் டேட்டுக்கு நம்ம தள்ளி போட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணும்போது வர முடியாதுன்னு சொன்ன சில பேர், நரேன் அண்ணன் உள்பட நான் வரேன்னு சொல்லிட்டாங்க. சரி இவங்கெல்லாம் வர கம்பல் பண்ணி வர வச்சுட்டோம். அவர் வரலன்னொடனே அப்போ ஒன்று பண்ணுவோம், இந்த ப்ரோக்ராமே 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணுவோம், ராதாரவி அண்ணன் வர்ற வரைக்கும் நம்ம ஆடியோ லஞ்சை வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்காக இந்த விழாவை நம்ம தள்ளி போட்டோம். அந்த விழாவுக்கு நாயகன் அண்ணன் தான். சரி, அடுத்தபடியாக எங்கள் படத்து
நடிகர் இயக்குனர் திரு ராமகிருஷ்ணன் அவர்கள். அவர் எங்கள் படத்து டிஸ்ட்ரிபியூட்டரும் கூட. அவர் அவர் வந்து பேசுவார் இப்போ. வாங்க ராமகிருஷ்ணன். எல்லாருக்கும் வணக்கம். மொத்த சினிமாவையே வந்து கேவலப்படுத்திட்டு இருக்காரு. அவர் படத்தை டிஸ்ட்ரிபியூட் பண்ணணுமா அப்படின்ற அந்த ஒரு அது நிஜம். அதுதான் எல்லாரும் உங்கள் மேலே செம்ம காண்டில் இருக்காங்க. அப்படி தான் இருக்குது இப்போ வரைக்கும். அதுதான் இருக்குது. ஏன்னா நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட கேட்டேன், யார் தயாரிப்பாளர் ஆதம்பாவா வந்து பேசிகிட்டு இருக்கும்போது ட்ரைலர் காட்டினார், ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்னா. என்னோடய நண்பர் உமாபதி ஒரு 6 மந்த்ஸுக்கு முன்னாடியே சொன்னார், ராம்கி எக்ஸ்ட்ராடினரியாக ஒரு படம் பண்ணியிருக்காரு ராம்கி, ஒரு ப்ளூ சட்டை மாறன் அப்படின்னாரு. என்னங்க சொல்கிறீங்க அப்படின்னா, நிஜமாங்க இந்த சினிமா வந்துச்சுன்னா அவர் விமர்சனம் பண்ணதெல்லாம் வந்து ரொம்ப சரி நியாயம் அப்படின்னு அவர் மேலே ஒரு பார்வையை வந்து ரொம்ப அழுத்தமாக பதிய வைக்கும். ரொம்ப பிரமாதமான படம் அப்படின்னாரு. அதுக்கப்புறம் ட்ரைலர் காட்டும்போது நல்லா இருந்தது. இப்போ தான் ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இந்தந்த ஏரியா எவ்வளோலாம் ரேட்டு வச்சு நான் விற்க போகிறேன் அப்படின்னாரு. ஏங்க இதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஓவராக தெரியலையா? அவ்வளோ விலை சொல்கிறாரு ஒவ்வொரு ஏரியாவையும். ஆசை இருக்கலாம், இவ்வளோ பேராசையாக இருக்கக்கூடாது உங்களுக்கு. ஸோ சடனாக தோணுச்சு, சரி ஓகே நான் அந்த சேலம் பண்ணுறேங்க அப்படின்னு. அவருக்கு ரொம்ப ஷாக்கிங்காக தான் இருந்தது. இன்றைக்கி என்னென்னா, நான் ஆட்டோகிராஃப் படத்தில் நான் வந்து அசோசியேட் டைரக்டராக ஒர்க் பண்ணேன். எங்கள் டைரக்டர் வந்து, தம்பி ஒரு 18 லட்ச ரூபா ஏதாவது டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அந்த ஏரியா வாங்கி கொடுக்க முடியுமா அப்போ கேள்றா அப்படின்னாரு. நான் என்னோடய நண்பர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் அங்கே இருக்கார், கணேஷ்னு. அவர்கிட்ட கேட்டேன், கணேஷ் வந்து இந்த படத்தை நம்ம வந்து நான் ரிலீஸ் பண்ணலான் இருக்கேன், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணலான் இருக்கேன், இதை தேட்டர்லேருந்து எவ்வளோ வாங்கி கொடுப்பீங்க அப்படின்னாரு. ஒரு 14 லட்ச ரூபா 15 லட்ச ரூபா வாங்கி கொடுக்கலாம் சார் அப்படின்னாரு. மீதி ஒரு 5 லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணோம். அப்போ வந்து மீட்ரு வட்டி, வீட்டில் வந்து ஒரே ஆளு, அப்போ நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் தானே, 5 லட்ச ரூபாய்க்கு எங்கே போகிறது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கப்புறம் அந்த படம் பண்ண முடியல. அந்த படம் அங்கேவே வந்து ஒரு 2 கோடி ரூபாய் கலெக்ட் பண்ணிச்சு 2005. ஸோ அது வேறு. எனக்கு அதுக்கப்புறமா இந்த படத்தை செய்யணும் அப்படின்ற அந்த ஒரு இன்டென்ஷன் தோணுச்சு. ஏன் இதை பண்ணலாமா நம்ம அப்படின்னு. டக்குன்னு வந்து அவர் கேட்காத தொகையை கொடுத்து அட்வான்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட சொல்லும்போது, சார் இந்த எப்படி கணேஷ் இருக்கும் அப்படின்னா, சார் கண்டிப்பாக அந்த படத்துக்கு ஒரு நல்ல ஓப்பனிங் இருக்கும் சார் அப்படின்னா. என்னங்க சொல்கிறீங்க, எல்லாருமே வந்து திட்டணும்னு இந்த படத்துக்குள்ளே வருவான் சார். ஸோ அதுக்காகவே இந்த படத்துக்கு ஒரு பெரிய ஓப்பனிங் இருக்கும், அதனால் தைரியமாக நீங்கள் எடுங்க அப்படின்னாரு. போன உடனே சங்கீத் காம்ப்ளெக்ஸில் வந்து இம்மீடியட்டாக அக்ரிமெண்ட் போட்டாங்க. அது பயங்கர சர்ப்ரைஸ் தான் எனக்கு. அதுக்கப்புறமா வந்து ஐநாக்ஸு, ஏஆர்ஆர்எஸ்ஸு, சேலமில் எல்லாமே மல்டிப்ளெக்ஸு எல்லாத்துலேயுமே வந்து தேட்டர் கமிட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் நேற்று சொல்கிறாரு, சார் கௌரி தேட்டர்லேருந்து தேட்டர் ஓனரே ஃபோன் பண்ணி இந்த படத்தை நான் போடுறேன் அப்படின்னு சொன்னார் சார். அந்த படத்தை அந்த தேட்டர்லேயும் அக்ரிமெண்ட் போட்டிருக்கோம் அப்படின்னாங்க. இது என்னென்னா, ஒரு ஆர்டிஸ்ட் படத்துக்கு என்ன ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் வந்து தேட்டருக்காரங்கிட்ட இருக்குது அப்படின்றது வந்து ரொம்ப சர்ப்ரைஸாக தான் இருக்குது. சினிமாக்காரங்களுக்கு தான் வந்து சர்ப்ரைஸ் ஜாஸ்தி இருக்கும் அப்படின்னா வந்து தேட்டருக்காரங்கிட்ட இருக்குது அப்படின்போது வந்து இந்த படத்து மேலே பொதுவான ஒரு எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படின்போ அப்போது நல்ல படத்தை தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுறோம் அப்படின்னு ஒரு சின்ன தைரியம் இருக்குது. ஸோ அது ஒன்று தான் சார். உங்கள் மேலே அந்த இப்போவும் எனக்கும் தான் நம்ம படம் வாங்கியிருக்கோன்றது வேறு, பட் போய் உட்காந்து திட்டணும் அப்படின்றதுக்காக தான் அந்த படத்தை ஒரு தடவையாவது பார்க்கணுன்னு நினைக்கிறேன். ஸோ வாழ்த்துக்கள் சார். அது நான் தப்பிச்சிருவேன்னு நான் நினைக்கிறேன் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது. எல்லாருக்கும் நன்றி. இது வரைக்கும் படம் பார்த்து உமாபதி சொல்லியிருப்பாப்புல உங்கள்கிட்ட, திட்டணும்னு நினைக்கிறவங்க யாருமே உன்னை திட்ட முடியாதுப்பா, அந்த வகையில் நீ தப்பிச்சிட்டப்பா அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க. பார்ப்போம். இந்த படத்தில் ஒரு மெயினான கேரக்டர் அண்ணன் ராதாரவியன் கேரக்டர். இந்த கேரக்டருக்கு இவர் பண்ணால் தான் நல்லா இருக்கும்னு முடிவு பண்ணிட்டு நாங்கள் அண்ணன்ட்ட போயிட்டு நான் கதை சொன்னேன். முதல் வாட்டி கேட்டார், ஓகே அப்படின்ட்டாரு. 2வது வாட்டி திரும்ப கதை கேட்கணுன்றாருன்னு சொன்னாங்க. திரும்ப போய் கதை சொன்னேன், சரிதான்ட்டார். 3வது வாட்டி நானும் எங்கள் மேனேஜர் தர்மராஜ் அண்ணன் உங்களை கூப்பிட்டாருன்ட்டார். போனோம். திரும்ப முதல்ல கதையை சொல்லிவிட்டு, இதானப்பா இது இப்படி தானே, சரி நான் இந்த கேரக்டருக்கு என்ன பண்ணுறேன், விற்க வச்சுக்கிறேன் அப்படின்னாரு. ஆனால் இல்லைண்ணா, படத்தில் வந்து எல்லாமே நேச்சுரலாக எப்படி வீட்டிலேருந்து வந்தாங்களோ அப்படியே தான் இருப்பாங்க, யாருக்கும் ஒரு மேக்கப்போ விற்கோ எதுவுமே கிடையாதுண்ணா, அப்படியே இயல்பாக எடுத்துருக்கோம் அப்படின்னா. கேட்டு அவர்
இயல்பாக எடுக்கிறேன்னா அப்படியே லைவாக இருக்கும்ண்ணா படம். சரி, ஒரு ஃபர்ஸ்ட் நைட் சீன் வருது, அதை எப்படி எடுப்பேன்? அப்படின்னா இல்லைண்ணா இது வேறு மாதிரியான ஒரு படம்ண்ணே அப்படின்னா. யோ, சினிமாவை கெடுக்காதீங்க, நீங்களா ஒரு கற்பனை பண்ணிட்டு வந்து சினிமாவை கெடுக்காதீங்க அப்படின்னாரு. கொஞ்ச நேரம் அதை பற்றி ஒரு 10 நிமிஷம் போச்சு. என்ன தர்மராஜ், 10 நிமிஷம் உனக்கு அது இருக்கா இது இருக்கா என்ன கேட்டார். கடைசியா சரி அப்போ மீசியாவது வச்சுக்கலாமா என்னாரு. வச்சுக்கலாம். நான் பீப்பு நீங்கள் பீப் போட வேண்டியிருக்கோம், அதனால் நானே போட்டுறேன். இப்போ பீப் எங்கே போச்சு அப்படின்னாரு. கேட்டு அந்த அந்த கெட்டப்பில் ரொம்ப கரெக்டாக இருப்பார். படம் பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் வந்து அண்ணா நடிக்க வரும்போது நான் கொண்டு போயிட்டு கேரவனில் போய் டைலாக் பேப்பர்லாம் கொடுக்குறேன். டைலாக் பேப்பர்லாம் பார்த்துட்டு இது இப்படி மாற்றிக்கலாம், இது இப்படி மாற்றிக்கலான்றாரு. எனக்கு கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே ஒரு ரைட்டர் எழுதுனதை மாற்ற சொன்னால் அவனுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். மாற்றலான்றாரு. நான் முதல்ல எப்போவுமே அவங்க வரைக்கும் விட்டுருவேன். விட்டுட்டு அண்ணா இது ஏன் நான் மாற்றணும்னு கேட்டேன். ஆமாம், ஒரு சிஎம் அப்படின்னா இப்படி தான் இருக்கும் அப்படின்றாரு. இல்லை நான் இந்த சிஎம் இப்படி தான் இருப்பேன். நீ சிஎம்மை பார்த்துருக்கியான்னாரு. நீ எப்போயாவது சிஎம்மை பார்த்துருக்கியா பக்கத்தில் இருந்து? சிஎம் வீட்டில் இப்படி தான் நடக்கும் அப்படின்னாரு. அப்புறமா நான் எங்கள் வக்கீல் ஒரு நண்பர் இருந்தார் கண்ணதாசன்ட்டு, அவர் வரல இன்றைக்கி, நான் கூப்பிட முடியல. அவர்கிட்ட கேட்டேன். இல்லை இது அவர் சொன்னது தான் கரெக்டுன்னாரு. அந்த மாதிரி டைலாக்கெல்லாம் வந்து சில கரெக்ஷன் பண்ணியிருந்தாலும் வந்து ஸ்பாட்டில் வந்தவுடனே அது வரைக்கும் அந்த இடத்துல நான் தான் ரவுடியாக இருந்தேன். அவர் வந்த பிறகு ஏரியா பூரா அவர் ஏரியாவாகிடுச்சு. நிறையா சில மாறுதல்கள் பண்ணார். அப்புறம் வந்து நான் இல்லைண்ணா இது இப்படி தான் இருக்கணும்னு சொன்னோடனே அப்போ ஒரு விஷயம் சொன்னார். நான் சொல்கிற மாதிரியும் எடுத்துக்கோ, நீ சொல்கிற மாதிரியும் எடு அப்படின்னாரு. அது ரெண்டுமே கலந்து தான் வந்திருக்கு. ரொம்ப நல்ல ஐடியா கொடுத்தாரு. உண்மையிலேயே நிச்சயமாக ஒரு சந்தோஷம். ஒருவேளை இந்த எல்லாருமே நம்ம சொன்னதை கேட்டாங்க, இவர் மட்டும் நம்ம பேச்சை கேட்கலேன்ட்டு தப்பான ஆளை தேர்ந்தெடுத்துட்டோமோ அப்படின்னு கூட எனக்கு இருந்துச்சு. ஒரு வழியாக ஷூட்டிங் முடிஞ்சு போகிறாரு. போகும்போது பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெரிய மனுஷன் என் காலில் விழுந்துட்டு போகிறார். எனக்கு பக்குன்னு ஆகிப்போச்சு. ஏன்னா ஒரு டைரக்டருக்கு உண்டான மரியாதை. இன்றைக்கெல்லாம் போயிட்டு ஒரு சாதாரண இத்து போன நடிகனை போயிட்டு அவரை கூப்பிட்றா லாஸ்ட்டாக இருட்டுறதுக்குள்ளே ஒரு ஷாட் வச்சிடலான்னு அவர் அப்பாதே போயிட்டாருன்றவனுங்க. என்கிட்ட இருந்து எனக்கு வணக்கம் சொல்லிட்டு எல்லாம் முடிஞ்சுதா நான் போகலாமான்னு கேட்டு பண்ணிட்டு போகிறாரு. இதுதான் அவருடைய வெற்றி காரணம். நான் வந்து எங்கள் அண்ணனுடைய அப்பாவுடைய கட்சி, அவர் இப்போ வேறு ஏரியாவில் இருக்கார். அண்ணன் வந்து இன்றைக்கி வரைக்கும் நான் ஃபேஸ்புக்கில் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு மீமாவது அல்லது ஏதாவது ஒன்று வரும் எம்ஆர் ராதா ஐயாவை பற்றி. இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், எம்ஜிஆரை மறந்துட்டாங்க, சிவாஜியை மறந்துட்டாங்க. அவர் மட்டும்தான் தமிழ் சினிமாவில் இத்தனை வருஷமாக இன்றைக்கி ஆன்லைனில் இருக்கார். இது யாருமே மறக்க முடியாது. மேடைக்காக நான் இதை பேசலை. ஒரு ஹிட்லர் இருக்கார், நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக. சேக்குவேரா, ஹிட்லர், இந்த மாதிரி ஆட்கள் தான் இன்றைக்கும் இருக்கிறாங்க. அந்த வகையில் எங்கள் ஐயா எம்ஆர் ராதா அவரை பற்றி ஒரு தகவல் நான் கேள்விப்பட்டேன். அவர் வந்து தொடர்ந்து திராவிட கருத்துக்களை பேசிட்டு வந்தார். அவர் திக கட்சியில் அவர் உறுப்பினர் கிடையாது, நான் கேள்விப்பட்டது. அது என்ன அவர் உறுப்பினராக கூட இல்லாமல் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது, நான் குடிப்பேன், தண்ணி அடிப்பேன், சிகரெட் பிடிப்பேன், இப்படிப்பட்ட ஒருத்தன் அந்த கட்சியில் இருந்தான்னா அந்த கட்சிக்கு கலங்க வந்துடக்கூடாது. அப்படி ஒரு நேர்மையானவர். அதே நேர்மை இவர்கிட்ட இருக்கும். எதையுமே மறைக்க மாட்டார். ஒளிவு மறைவு இல்லாமல் பீப் போட்டு பேசிடுவார். அண்ணன் கூட நடிக்க, அவர் கூட ஒர்க் பண்ண எனக்கு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப நன்றி அண்ணா. வாங்கண்ணா, நீங்கள் வந்து பேசுங்க. இங்கே கூடியிருக்கும் என் குடும்பத்தை சேர்ந்தவர்களே, பத்திரிகையாளர் நண்பர்களே, என்னை வாழ வைத்த இன்டர்நெட் மக்களுக்கும், மேலும் இந்த படத்தை இயக்கியிருக்கும், நம்ம வெறும் மாறன் சொன்னால் புரியாது. ஏன்னா இன்றைக்கி அண்ணன் மாறன் அவர்கள் மறைந்த தினம்னு நினைக்கிறேன். அதனால் ப்ளூ சட்டை மாறன் அவர்களுக்கும்,
மேலும் இந்த படத்தை தயாரித்திருக்கும் ஆதம் பாப்பா அவர்களுக்கும் தைரியத்தோடு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்கிற அந்த சகோதரருக்கு என்னுடைய தனிப்பட்ட முறையில் வணக்கங்களை கூறிக்கொள்கிறேன். மேடையில் இருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கங்கள். அதற்கு பத்திரிகையாளர் அன்பர்கள், என்னுடைய அன்பு சகோதரர்கள். போன தடவை கூட இப்போ போன வாரத்தில் ஒரு படத்துக்கு வந்தேன், ராஜவம்சத்துக்கு. அப்போ எனக்கு ரொம்ப லேட்டாக அவங்க ஆரம்பித்தாங்கன்னு போயிட்டேன். நான் அப்புறமா வரம்பான்னு சொல்லிட்டு போயிட்டேன். பட் இந்த படத்துக்கு இவர்கிட்ட கேட்டேன், நீங்கள் ஒரு முள்ளமாக ஒரு 7:30 மணிக்கு வாங்கினேன்னு சொன்னார். மனுஷன் இப்படி சொல்கிறானேன்னு சொல்லிட்டு நான் ஹாஸ்பிட்டலில் இருந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்து டாக்டர்கிட்டே சொன்னேன், நான் ஒரு 7 மணிக்கு புறப்படுறேன் சார்னு. பட் 7:15 விட்டார். அப்புறமா பார்த்தா டிராஃபிக்லாம் தாண்டி வரணுமே, அது கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அதனால் முதல்ல என்னுடைய மன்னிப்பை கேட்டுக்கொண்டு, ஏன்னா நான் எப்பவும் யாருமே வெயிட் பண்ண வைக்க மாட்டேன் என்று சொல்லிக்கொண்டு முதல்ல எடுத்த உடனே சொல்கிறேன், அதாவது இன்றைக்கி சினிமா உலகத்துக்கு நடிக்கிறதுனா ஒரு ஆள் யாருன்னா கமல்ஹாசன் தான். அந்த கமல்ஹாசனுக்கு உடம்பு சரியில்லைன்னு கேள்விப்பட்டவொன்னே என்னுடைய பால்ய நண்பர், மனசு வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் என்னுடைய தாய் தனலட்சுமி அம்மா, தந்தை நடிகை அம்மா அவருடைய சார்பாக எப்படியாவது அவர் சீக்கிரமாக வெளியே குணமாகி வரணும், ஏன்னா கொரோனான்னு சொன்னாங்க, சீக்கிரமாக வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா கொரோனான்னு போகிறவன் கரெக்டாக வரானான்னு தெரியலையே, அதுதான் ஒரு தொல்லையாக இருக்குது. ஏன்னா நல்ல கலைஞன், அற்புதமான கலைஞன், அவருக்கு எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் கடவுள் புண்ணியத்தில் நல்லபடியாக வரணும்னு நான் வேண்டி கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை ஆரம்பிக்கின்றேன். இந்த படம் வந்து அவர் சொன்னார், முதல் தடவை கூப்பிட்டாரு, 2வது தடவை கூப்பிட்டாரு, 3வது தடவை கூப்பிட்டாரு. உண்மையிலேயே நான் இதில் செய்யலாமா வேணாமான்னு நினச்சி தான் கூப்பிட்டேன். ஏன்னா எனக்கு ப்ளூ செட்டு மாறின பற்றி கவலை இல்லை. ஏன்னா நமக்கு இல்லாத எதிர்ப்பா இவருக்கு இருக்க போகுது இல்லை. நாங்கள்லாம் எங்கள் அப்பா வந்து நடந்த இன்சிடெண்ட் உங்களுக்கு தெரியும். அது முடிச்சுட்டு நானும் திமுகவில் பேசிக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்கப்புறமா அதோட பெஸ்ட்டு என்னென்னா, எங்கள் அப்பா ஜெயிலேருந்து வந்தோடனே முதல்ல எடுத்தோன்னே அந்த தோட்டத்துக்கு தான் போனார். அதனால் நாங்கள் அப்படியே வளர்ந்தவங்க, அந்த பயம்லாம் இல்லை எனக்கு. என்னென்னா அந்த 3 நாள் ஒர்க்கு 2 நாள் ஒர்க்குன்னு சினிமாக்காரங்க என்னென்னா ஏமாற்றிடுவாங்க. எப்படின்னா ஒரு 2 நாள் ஒர்க்குன்னு சொல்லிட்டு 9 to 6ன்னு சொன்னேன். நான் 9 to 6 தானே உங்களுக்கு முடிப்போம்னு சொன்னாங்க. சொல்லிவிட்டு என்ன செய்வாங்கன்னா, ஆனால் ஒரு 3 hour எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லுவாங்க. அதுக்கு ஒரு பணம் கேட்டால் ஒத்துக்க மாட்டாங்க. அதனால் நான் பார்க்குறது, நான் அந்த 2 நாள் 1 நாள் ஒர்க்கே பண்ணுறதில்ல, வேணாண்டா சாமின்னு. ஏன்னா எத்தனை பேர் இருக்காங்க. நான் வந்து வெள்ளையானேன், நான் வந்தேன்னா இப்படி தான் இருக்கணும், இப்படி இருந்தால் வருவேன். ஏன்னா விக்கு வைக்கணும் கேரக்டருக்கு. அப்போ இவர் சொன்னார், இல்லை நீங்கள் அப்படியே ஒரிஜினலாக வாங்க, எல்லாம் அப்போ தான் நல்லாயிருக்கும், அப்படி ஒரிஜினலாக வந்தால் நல்லாயிருக்கும். ஒரிஜினல்லாம் எல்லாருமே ஒரிஜினலாக பண்ணால் நல்லா இருக்குமியா அப்படின்னு நான் என்னுடைய ஐடியாவை சொன்னேன் அவர்கிட்ட. அது கூட அவர் சொல்லியிருப்பார். அது ஏன்னா யாருமே எடுக்க மாட்டுறாங்க, நம்ம வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். இந்த ரேப் சீன்னு எவ்வளோ கஷ்டம் தெரியுமா நாங்களாம் நடிக்கும் போது. இப்போ இல்லை, நல்ல வேலை. முதல்ல ரேப் சீன்னும் போது தம் கட்டிட்டு ஒன்றும் செய்யக்கூடாது, ஆனால் செஞ்ச மாதிரியே கையை காலை ஆட்டி 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 சாவணும். நாங்கள் செத்தே போயிடுவோம், எங்களுக்கு வேர்க்கும். புரியுதா உங்களுக்கு? அப்படி செஞ்சே முட்டி செத்து போச்சுன்னா பாரு. அதுக்காக சொல்கிறேன். அதனால தான் நான் சொன்னேன், எனக்கு இது என்னையா இது எல்லாமே ஒரிஜினல்னு சொல்கிறீங்கன்னு. இந்த சீன் டைலாக் சொன்னார் பாருங்கள், சில கரெக்ஷன்ஸ் ஏன் சொல்கிறேன்னா, நிச்சயமாக எதுக்காக சொல்கிறேன்னா, இப்போ ருத்ரதண்டத்தில் கூட நான் சின்ன கரெக்ஷன் கொடுத்தேன், மோகன் கூட சொல்லியிருப்பார். அந்த கரெக்ஷன் வந்து எல்லாரையும் அக்செப்டபிள் ஆகிடுச்சு. அது செய்யாமல் இருந்திருந்தால் தான் தொல்லை. ஏன்னா இப்போல்லாம் தான் எதை எடுத்தாலும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்காங்களா இல்லை. எல்லாமே ஒரு படம் எடுக்கிறதுனா பல விஷயத்தை முந்தி வந்து பணம் வேணுங்க, லொக்கேஷன் வேணும், எடுக்கணும், ரிலீஸ் டேட்டு வேணும், இப்படி இருப்பான். இப்போ அப்படி இல்லை, தியேட்ரு வேணும், அதுக்கப்புறமா வந்து பணம் வேணும், இதெல்லாம் இருக்குது. பழைய பேலன்ஸும் இருக்குது, இந்த புது பேலன்ஸ் வந்து தியேட்ரு வேணும். அப்புறம் ரிலீஸ் பண்ணிவிட்டு ஜனங்க ஒத்துக்குவானா இல்லையா, இல்லை அவங்க திட்டுவாங்களா இல்லையா, இல்லை எந்த வாட்ஸ்அப்பில் எவனை திட்டுறான்னு தெரியலையே, படம் ஓடுமா ஓடாதா இப்படின்னு. நீ மட்டும் ஒன்று வச்சுக்கோங்க மாறன், இந்த படம் வந்து ஓடும். ஏன் ஓடும்னு சொல்கிறேன்னா, கான்ட்ரவர்ஷியல் படம் தான் இப்போ ஓடிக்கிட்டு இருக்கு எல்லாமே. ஏதோ பார்,
அச்சுன்னு தும்புனாலும் ஒரு படத்து பேரை தான் கேட்குறான். அன்றைக்கி நான் அப்படி வந்துட்டு போனேன். நான் வந்தது ராஜவம்சம்னு படத்துக்கு. சார் இந்த படத்தை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? நான் படமே பார்க்கலையான்னு சொல்லிட்டு போயிட்டேன். உடனே எல்லாருமே அந்த படத்தை, ஆனால் நான் சொன்னேன் இந்த படம் வந்ததுக்கப்புறம் அந்த படத்தை மறந்துட போகிறாங்க. ஏன்னா ஒன்று வந்தால் ஒன்று மறந்துடுவோம்ல நிச்சயமாக. அதுக்கப்புறமா இன்னொரு படம் வரணும். ஆனால் எல்லாருமே ஒரு விமர்சனத்தை பற்றி இப்போ கூட பேசணும்னு சொன்னாங்க. இவ்வளோ தைரியத்தோடு எடுக்கிறோமே கொள்கிறோமே. நான்லாம் நடிக்கிறதுக்கு எனக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா அவர் எப்பவுமே சப்ஜெக்ட் ஒன்றுமே தப்பான சப்ஜெக்ட் இல்லை. இன்றைக்கி இருக்கிற அரசியல் நிலவரத்தில் ஒரு சின்ன விஷயங்கள் இருக்குது, அவ்வளோதான். அது இப்போ நான் இந்த படத்தில் சொல்கிறதுனால இந்த நாட்டு மக்கள் உடனே திருந்திட போகிறானா? அதுலேயே டைலாக் இருக்குது. மக்களுக்கு தலையில் அடித்து கையில் கருப்பட்டி கொடுத்தா நக்கிட்டு போயிடுவான்டான்னு சொல்லுவாங்க. செருப்பால் அடிச்சுட்டு கருப்பட்டி கொடுத்தா நக்கிட்டு போயிடுவான். அது மாதிரி தான் நம்ம ஜனங்க. என்ன கேட்டாலும் உடனே திருந்திட போகிறாங்களா? நான் இப்போ தான் அந்த படம் பார்த்தேன், பைரவான்னு ஒரு படம் பார்த்தேன், சகோதரர் விஜய் நடித்த படம். அதில் இந்த ஹாஸ்பிட்டலை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காரு. பெட்லேயே இல்லாத ஆளுங்களை வாடகைக்கு பிடிச்சி வந்து படுக்க வச்சுருக்காங்க. அது விஜய் மாதிரி ஆள் சொல்கிறாரு அந்த படத்தில். அது சொன்னதுனால ஏதாவது மாறுதல் இருக்கா? அதுக்கப்புறம் 2 காலேஜ் திறந்துட்டான். 2 காலேஜ் திறந்து 8 வாத்தியாரை வாடகைக்கு வச்சுருக்கான். இதுதான் நடக்கும் நாட்டில். உடனே திருந்திட்டோம்னா நம்ம எப்படி நல்லா இருக்கிறது? இந்த நாடு திருந்தணும்னா மக்களாக திருந்தணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா வசதி திருந்தவே மாட்டான்டான்னு தெரியும். ரொம்ப கஷ்டம். அதனால் மாறன் இப்போ சொன்ன கருத்து இருக்குது பாருங்கள், இந்த படத்தில் அற்புதமான விஷயம். யோசித்து பார்த்தா பிரமாதமான விஷயம். ஆனால் அதை எப்படி ஏற்றுக்க போகிறாங்கன்றது எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் மாறணும், உன் படம் ஓடிவிடும். ஏன்னா இப்போ சொன்னாங்கல்ல, திட்டிக்கிட்டே இருக்கிறதுக்காவது பார்ப்பானுங்க என்ன. ஏன்னா இவர் ஏதோ விமர்சனத்தில் எல்லா படத்தையும் திட்டுறாருன்னு நினைக்கிறாங்க. திட்டவே இல்லை. சில பெரிய படங்கள் இப்போ ரிலீஸ் பண்ணி இப்போ பிரச்சனையில் இருக்கிற ஒரு படத்தை பற்றி பேசும்போது கூட அவர் நல்ல படம், பிரமாதமாக இருக்கிற படம் இருந்தாலும் சொன்னார் பாரு, நான் நிறுத்தி பார்த்துட்டே இருக்கேன். என்ன இருந்தாலும் அதில் சொல்கிறாரு, அது விருந்து வச்சு ஏன் மலத்தை வைக்கணும்னு கேட்குறாரு. அது கேள்வி கரெக்டு தானே. விருந்து வச்சு ஏன் மலத்தை வைக்கிறீங்கன்னு கேட்குறாரு. தேவையில்லாதது இதெல்லாம். நமக்கு என்ன, நடிக்கிறோம், நடிச்சுட்டு போயிட்டே இருப்போம். இப்போ நான் தான் சொன்னேன், இந்த படத்தை பற்றி கவலைப்படாதீங்க, இந்த பிரச்சனைகள்லாம் இருக்கும்போது போலீஸை திட்டி பேசுகிறாங்கன்னு. அவரே 3 படத்தில் சிங்கம் 1, 2, 3லேயே 3மே போலீஸ்காரன் நல்லவரும் காட்டுறாரு. உடனே எல்லா போலீஸ்காரனும் நல்லவன் ஒத்துக்கிறோமா? அப்படி இல்லை. இது சினிமாங்க, பொழப்புங்க. எங்கள் அப்பா சொன்ன மாதிரி படம் பாருங்கள், தேட்டரோட விட்டுட்டு வாடா நடிகனை, ஏன்டா வீடு வரைக்கும் கூப்பிட்டு வரேன்னு சொல்லுவார் எங்கள் அப்பா. அதனால் படத்தை பாருங்கள், அதோட ரசிங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குது, நல்லா இல்லையா நல்லா இல்லைன்னு சொல்லிட்டு வாங்க. அதை விட்டுவிட்டு அதை தேட்டர் வரைக்கும் அப்படியே இழுத்துக்கிட்டு வீடு வரைக்கும் இழுத்துட்டு இதில் இப்படி அது அப்படி இது அப்படின்னு அதெல்லாம் கிடையவே கிடையாது. அண்ட் இதுக்கு எப்படியா சென்சார் கிடச்சிதுன்னு மட்டும் கேட்டேன். நான் உண்மையிலே கேட்டேன். ஏன்னா ஆன்டி இண்டியன் பேரே முதல்ல பிரச்சனையான ஒரு பேர். ஆன்டி இண்டியன் வச்சுக்கிட்டு நீ எப்படி படம் சென்சார் வாங்கினேன்? 32 கட்டு கொடுத்துருவான். 32 கட்டு கோர்ட்டில் இவர் வாதாடி, வக்கீல் இல்லாமல் வாதாடி ஜெயிச்ச ஒரு படம் இது. 32 கட்டு. அதனால் அவர் மூளை இல்லாத ஆள் இல்லை. அவர் யதார்த்தவாதி. ரொம்ப லேசாக சொல்லுவார். டைலாக்ஸ் சொல்கிறது கூட லேசாக தான், சாஃப்டாக சொல்லுவார். பெரிய இந்த பூகோள டேக்கிங்லாம் இல்லை. சில பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பான் ஒரு நாள் பூரா. என்னென்னா, இல்லை இந்த சீனை எப்படி எடுக்கிறதுன்ட்டு அதெல்லாம் கிடையாது. போனவுடனே கேமரா வைக்க வேண்டியது, நடிடான்னு சொல்லிட்டார். அது மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணார். திட்டுவான், எல்லோரும் தான் திட்டுவான். என்னை திட்டாதவன் எவன் இருக்கான்? திட்டிக்கிட்டே தான் வளர்ந்துக்கிட்டே இருக்கேன். உங்கள் திட்டு தான் நம்ம வளர்ச்சி. திட்டாமல் இருந்தால் ஒரு வளர்ச்சி கிடையாது. முந்தியாவது பெண்கள் திட்டுவாங்க என்ன, இப்போ அவங்களும் திட்டுறதில்லை. ஏன்னா அந்த வேலைக்கே போகிறதில்லை. நான் இப்போ ரொம்ப நல்லவன் ஆகிட்டேன்னா குணச்சித்திர வேஷம், அந்த வேஷம், இந்த வேஷம் பண்ணிட்டுருக்கனால நல்லா நடிக்கிறாருப்பா இவங்க பாராட்டினாங்க, சம்பளத்தை குறைச்சிட்டான். முதல்ல திட்டும்போது, பொம்பளைங்க திட்டும்போது நல்ல சம்பளம் கிடச்சிது. அதுக்காக சொல்கிறேன். அதனால் இந்த படத்தில் உங்களுக்கு திட்டு உள்ள
அதாவது தீட்ட தான் வைரக்கல், ஞாபகம் வச்சுக்கணும். திட்ட தான் நீ திண்டுக்கல், ஏச்சிடுவீங்க. திட்டிகிட்டே தான் இருக்கணும். இந்த தைரியமாக ஒருத்தர் வாங்கியிருக்காருல்ல சேலத்துக்கு, அது மாதிரி எல்லோரும் வாங்குவாங்க, இந்த படம் பார்ப்பாங்க. ஆனால் ரொம்ப பேர் வெயிட்டிங்கில் இருக்காங்க, அதை நான் ஒத்துக்கிறேன். என்ன வெயிட்டிங்னா படம் பார்க்குறதுக்கு என்ன தான் இருக்குது இந்த படத்தில். ஏன்னா டே ஒருத்தன் எழுதியிருக்கான் லெட்ரு, நான் பார்த்தேன். டே மாறா நீ வாடா வெளியே பார்த்துக்கிறேன். அவர் அதுக்கு முன்னாடியே பூவை போட்டு அவர் ஃபோட்டோவுக்கு போட்டார், ப்ளூ சட்டை மாறனுக்கு நினைவஞ்சலின்னு போட்டார். அவர் தைரியமாக இருக்கார். செத்துருன்னு சொன்னதுனால சாவ போகிறதில்ல. எங்கள் அப்பாவை கல்யாணத்துக்கு கூப்பிட்டு இல்லை ஒரு வாழ்த்தி சொல்லுங்கன்னு. நான் வாழ்க்கை என்ன வாழ்ந்துட போகிறானா, இல்லை ஒழிக்க என்ன ஒழிஞ்சிட போகிறானா, போட அவன் புரிஞ்ச முன்னாடி ஒழுங்காக இருக்கிறத விட்டு நீ வேறு டைம் ஆகிக்கிட்டே இருக்கிறேன்னு சொன்னார். அது மாதிரி மாறனுக்கு அதெல்லாம் ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஆன்டி இண்டியன், ஈஸ் அன் ஆன்டி இண்டியன், ஒத்துக்கிறேன். ஏன்னா நம்ம இந்த மாதிரி சென்டிமெண்ட்டே இல்லாமல் ஒரு படத்தை நம்ம பார்த்ததே இல்லை. எதுவுமே சென்டிமெண்ட் இல்லை. அந்த பூவை போட்டு விருதை போட்டோன்னு நானே வருத்தப்பட்டேன், ஏன் அதை செஞ்சேன். பார்த்தா ட்ரைலரில் ஒருத்தன் அருவாடுத்துட்டு டபுள்யூ சட்டை மாறா வெளியே வாடா, வெளியே வாடா, என்னன்னா ஒன்று வெட்டுறதுக்கு ரெடியாக இருக்கான் அவன். நீ வாடா, சரி சரி நீ எப்படியாவது அப்படி தானே வரணும். இவர் உள்ளேருந்து நான் ட்ரெஸ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ரொம்ப ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு மனிதன், நல்ல இதயம். உண்மையை சொல்ல போனோம்னா கரெக்டாக சம்பளம், பேசின சம்பளத்தை கரெக்டாக பே பண்ண ஒரு முக்கியமான ஆளில் அவன் மாறன் ஒருத்தன். நான்லாம் வந்து இதோ தந்துடுவேன்னு சொல்லிவிட்டு 1.5 மாதம் இழுத்தவங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேன். ஆனால் இவர் வந்து அப்படி இல்லை, நல்லா பண்ணார். நான் இப்போ கூட சொன்னேன், ஆனால் அடுத்த படத்தில் நான் சொல்லுனேன், நான் வந்து நடிக்கிறேன் உனக்கு சொன்னேன். அவரும் பெருமையாக சொன்னார், நிச்சயமான நல்ல ரோலில் பண்ணலான்னு. அதுதான் சொன்னேன், 3 நாள்லாம் கூப்பிடாத என்ன, நான் ஒரு 4-5 நாளாக கூப்பிடு, அப்போ தான் நல்லாயிருக்கும். ஒரு டியூன் ஆகிறதுக்குள்ளே என்னை கெடுத்துடுறீங்களேன்னு அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா சில இப்போ ஜென்ரல் எலெக்ஷன்லாம் எதுக்கு பின்ன 5 வருஷத்துக்கு ஒரு வாட்டி வச்சுருக்காங்க. பழைய அரசாங்கத்தை பற்றி திட்டணும், அப்புறமா அவங்க பண்ண திட்டு தரணும், அப்புறமா இவங்க திட்டு தரணும், அப்புறமா இவங்க சம்பாதிக்கணும், அதுக்கப்புறமா எலெக்ஷன் வரணும். இது ஒரு 5 இயர்ஸ் ஆகும்ல கோர்ஸு. எதுவுமே சும்மா 2 இயர்ஸ்லேயே போயிட்டோம்னா அப்புறம் எப்படி நிற்கும் இல்லை எனிதிங். அதனால் அவர்கிட்ட சொன்ன ப்ரொசீஜர் மல்லமாக போயிட்டே இரு, நல்லா பண்ணிக்கிட்டே இருன்னு. அதனால் இப்போ நான் எதுக்கு இவ்வளோ தான் பேசணுன்னா, எங்கள் ஆளுங்களுக்கு நான் தலைப்பு கொடுக்கணும். நான் ஒன்றுமே சொல்லலை ஒரு படத்தை பற்றி. அப்போ சொன்னாங்க அவர் இவரைத்தான் ஓரமாக திட்டுகிறாருன்னு போட்டான். நான் ஓரமாக திட்டி பழக்கமே இல்லை, நேராக தாண்டா திட்டுவேன்னு சொன்னேன். இப்போ கூட எனக்கும் சகோதரர் கமலஹாசனுக்கும் எவ்வளோ கருத்து வேறுபாடுகள், அது வேறு. அவர் பிறந்த நாளுக்கு வாழ்த்து சொன்னேன். இப்போ அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்காருன்னு வாழ்த்து சொல்கிறோம், பார்த்துங்கப்பான்னு கேர்ஃபுல்லாக இருக்கும்ப்பான்னு இந்த ஒரு பப்ளிக் மீட்டிங்கில் சொல்கிறேன். உடனே ராதாரவி கமலஹாசன் கட்சியில் சேருவாரான்னு. ஏன்னா அங்கே இருக்கிறவனை பிச்சுக்கிட்டு வரான், நீ வேறு தொல்லை பண்ணிகிட்டு இருக்க. அவர் நல்ல மனுஷன், அவர் நிறைய உழைச்சி இந்த கொரோனா வந்து அதை அவரோட டாபிக் விடு. எதுக்காக உங்களுக்கு சொல்கிறேன்னா, ஏன்னா இதெல்லாம் தலைப்பாக ஆகிடும். இப்போ நாளைக்கு கமலஹாசனை திட்டினார், சாட்டையால் அடித்தார், சவுக்கடி ராதாரவின்னு எதையோ போட்டு தொலை. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, பார்த்து அழுத்து போச்சு, என் படம் பார்க்குறதில்ல. ராதாரவி சவுக்கடி ஆமாங்க எப்பயுமே இப்படி தானே மூடிடுறாங்க. என்னை பார்க்க விடாமல் பண்ணதே நீங்கள் தான். முதல்ல என்னை பார்க்க வச்சது நீங்கள் தான், இப்போ பார்க்க விடாமல் பண்ணதும் நீங்கள் தான். அதனால் இந்த படத்துக்கு நீங்கள் வந்து ஒத்துழைங்க. இந்த படத்தை வந்து நீங்கள் எப்படி பார்த்தாலும் எப்படி விவாத மேடை வச்சே ஆவீங்க. எப்படி ஒரு 4 பேர் ரெடியாக இருக்கான், எங்கே தான் இருக்கோன்னு தெரியல, வந்து உட்காந்துருவாங்க. நீ என்ன வேணாலும் சொல்லு, நீ என்ன வேணாலும் சொல்லு, அங்கே 4 பேர் உட்காந்துருப்பான் விவாத மேடையில். இந்த ப்ளூ சட்டை மாறன் எடுத்த படம் நியாயமா நியாயம் இல்லையா? அதுக்கு ஒருத்தன் இல்லை அக்கார்டிங் டு திஸ் லா அது வந்து அதுன்னு அவன் இதுக்காக லா படிச்சிங்க. டோன்ட் வேஸ்ட் யூர் டைம், யூஆர் வேஸ்டிங் யூர் டைம். இந்த நாட்டை கெடுக்குறீங்க. இந்த விவாத மேடை இதெல்லாம் கருமத்தை போட்டு 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 சினிமா வேணாயான்னு நினச்சிட்டு சீரியலில் நடிக்கலான்னு பார்த்தா நாங்கள் என்னென்ன படத்தில் செஞ்சோமோ அதெல்லாம் பொம்பளைங்களே செய்யுதுங்க. இல்லை கெடுக்கிறத தவிர
கொலை பண்ணுறது, குடும்பத்தை கெடுக்கிறது, குத்துறது எல்லாம் செய்துங்க. ஆளுங்களை வச்சு அடிக்கிறது, அங்கேயும் வாய்ப்பு போயிடுச்சு. இப்போ இது என்ன செய்கிறது? அதுக்காக சொல்கிறேன். ஏன்னா டோன்ட் வேஸ்ட் இட் டைம். விவாத மேடைக்கெல்லாம் என்னை கூப்பிட்டாங்க. தயவுசெய்து வேஸ்ட் பண்ணாதீங்க டைமை. இப்போ கமல் சார் ஆரம்பித்த நேரத்தில் கட்சி ஆரம்பித்தார், அது நியாயமாக? அவர் ஆரம்பித்தா என்ன, ஆரம்பிக்கலைன்னா எனக்கு என்ன? முடியாது, வேலையை முடியாது. இல்லை நீங்கள் வந்து 3வது கட்சி போய் நான் 10வது கட்சி போவேன், உனக்கு என்ன அதை பற்றியா? அது ஏன் இஷ்டம். அது நான் சுயம்பாக வந்தவன். நான் எங்கேயும் பணம் வாங்கி பதவி வாங்கிட்டு போய் நிற்கிற ஆள் கிடையாது. எந்த இடத்துல வேணாலும் போவோம் வரும். இது இப்போ அண்ணன் கூட தான் பேசும்போது சொன்னார், அவர் நான் வந்து திராவிட கழகம், அவர் வந்து மாறுபட்ட கருத்தோடு இருக்கார். இதுக்காக எனக்கு கோபம் வர போகிறதில்ல. நான் தான் மாறுபட்ட கருத்தில் இருக்கிறேன்னு உனக்கு தெரியும்ல. எனக்கே தெரியும் நான் மாறுபட்ட கருத்தில் இருக்கிறேன்னு. இதில் எதுக்கு சொல்கிறேன்னா, எது உண்மை எது நியாயம்னு நீங்கள் இருக்கணும். நம்ம பத்திரிக்கையாளர்களுக்கு ஒரே நாளில் இன்றைக்கி சொன்னோம்னா உடனே நாளைக்கே திருந்தி எழுதிட போகிறதில்ல. இந்த படத்தை பற்றி எத்தனை பேர் எழுத போகிறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நியூஸஸ் பார்த்தேன், ராஜவம்சமே ஒரு பெரிய பத்திரிக்கையில் இன்றைக்கி தான் ஒரே ஒரு சைடில் வந்திருக்கு, இது நடந்தது, இப்படி ஃபங்க்ஷன் நடந்ததுன்னு. ஸோ இப்போ அப்படி இல்லை, உங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய படங்களாக வேணும்னு. ஏன்னா உங்களுக்கு ப்ரொடியூசர் வாழ்கிறது உங்களுக்கு பிடிக்கல. எப்படியும் பெரிய படம் எடுத்து செத்து போய் 100 ப்ரொடியூசர், அதுதான் நீங்கள் நினைக்கிறீங்க. அதாவது 150 கோடி வாங்கணும், நாசமாக போகணும் ஒருத்தன். அதோட போனதுக்கப்புறம் உங்களுக்கு சந்தோஷமாயிடும், அடுத்த ஆள் வா அப்படின்னு சொல்கிறீங்க. அவங்களுக்கு எழுதுறீங்க, எல்லாருமே விமர்சனத்துலேருந்து எல்லாருமே பெருசாக எழுதுறீங்க. சும்மா ஒரு அச்சுன்னு தும்புனார்னா அவர் இந்த படத்தில் அச்சுன்னு தும்புவதாக மேனரிசம் வச்சுருக்காரு. அது என்ன தும்புனா என்ன தும்பலன்னா என்ன, படம் வரும்போது பாருங்கள். அப்போல்லாம் புரட்சி தலைவர் நடித்தார், நடிகர் திலகம் நடித்தார், ஜெமினி சார் நடித்தார், எங்கள் அப்பா நடித்தார், ரங்கராவன் நடித்தார், எஸ்.சி. சுப்பையா நடித்தார். எல்லாம் நடிகர்கள் கொண்டு வந்தது காரணமே பத்திரிகைகள் தானேயா. பத்திரிக்கை தான் நடிகர்களை முன்னுக்கு கொண்டு வந்தது. இப்போ என்னென்னா ஒன்றுமே புரியல. இவர் விவாகரத்து செய்ய யோசித்து கொண்டு இருக்கிறார். இது ஒரு செய்தியா நாட்டில்? அவங்க விவாகரத்து பண்ண என்ன, பண்ணலைன்னா என்ன, வந்துட்டு போட்டுமே, அது ஒரு செய்தியாக ஒரு சட்டுன்னு முடிக்கிறானா விவாகரத்து பண்ண போகிறாருன்னு. அது இல்லை, இவர் இந்த படத்தில் நடித்தவர், இவர் தமிழில் இதில் நடித்தவர், தெலுங்கில் இதில் நடித்தவர், இதை படிக்க வேண்டியதாக இருக்குது. நம்ம டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு. அதனால தான் இந்த சினிமா பக்கம் வந்தால் ஒதுக்கிடுவேன் நான். ஏன் நான் சொல்கிறேன்னா, இது ஒரு வேஸ்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்க தேவையில்லை. தயவுசெய்து உழைப்பவர்கள், இப்படி ப்ளூ சட்டை மாற மாதிரி உழைப்பவர்கள் வராங்கல்ல, அவங்களுக்கு எழுதுங்க. உங்கள் பத்திரிக்கையில் பெருசாக எழுதுங்க. அதுக்காக நீங்கள் இப்போ ஒரு பெரிய பத்திரிக்கை இருக்குது, அந்த பத்திரிக்கை பேர்லாம் சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவீங்க. ஆனால் பெரிய பத்திரிக்கை அவங்க எப்பவுமே எண்டில் போடும்போதே தெரிஞ்சிடும் இந்த படம் ஓடுமா ஓடாதான்னு. எண்டில் கொஞ்சம் குழப்பமாக இருக்கிறது, முடிஞ்சது கதை. ரொம்ப தெளிவாக சிந்தனையோடு செய்திருக்கிறார், பிரமாதமாக ஓடும். ஆனால் அதையெல்லாம் தாண்டி எப்படி இப்போ ருத்ரதாண்டவும் பிரம்மாண்டர் படமும், ஆஃப்கோர்ஸ் தேட்டரில் வந்த படங்களை சொல்கிறேன், ருத்ரதாண்டவம் மாதிரி இந்த படங்கள்லாம் நல்லபடியாக ஓடணும். ராஜவம்சம் ஓடுன்னு நான் சொன்னேன். ஏன்னா ஃபேமிலியோட ரொம்ப நாளாச்சு, கச்ச 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 கச்சன்னு குடும்பம். விஜயகுமார் வாயை திறக்கலான்னு பார்த்தா மனோபல வாயை திறந்துடுறான். யார் திறக்கிறதுக்கு யார் பேசுகிறதுன்னு தெரியல, அவ்வளோ கூட்டம் இருக்குது படத்தில். அதை சமாளித்து எடுத்தான் பாருங்க, அந்த கதைக்கு நான் பாராட்டினேன். இந்த இடத்துல வச்சு ஏன்னு சொல்கிறேன்னா, அது மாதிரி இவர் என்னெல்லாம் வச்சு இவர் வந்து சங்கிலி போட்டு இழுக்கணும் என்ன. ஏன்னா முதல்ல எனக்கு கேரக்டர் ஏறணும் மைண்டில். ஏன்னா நம்ம நல்ல நடிகன் பேர் வாங்கியிருக்கோம், தெரிஞ்சோ தெரியும், அதனால தான் கூப்பிட மாட்டாங்க பாதி பேர். ஏன்னா நல்ல நடிகனை கூப்பிட்றதில்ல. அதனால் ஒரு வேளை இவர் என்னடா அப்படி போட்டு, அதனால் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். சின்ன வயசு ஒரே நாள் தான் செஞ்சேன் சூதுகப்பும், இன்றைக்கி வரைக்கும் பேர் இருக்குது எனக்கு. ஒரே நாள் தான் நடித்தேன். ஆனால் இப்போ அந்த ஒரு நாள்லாம் செய்கிறதில்ல, ஏன்னா போர் அடிக்குது. ஆனால் அதுக்கு பதில் எவ்வளோ பேர் இருக்காங்க, இப்போ நிறைய பேர் இருக்காங்க, வந்துட்டாங்க சினிமாவில். எல்லாம் இளைஞர்களாக உள்ளே விடுங்க. எத்தனை வருஷம்தான் நம்மளே முட்டியடிக்கிறது இங்கே இவங்ககிட்ட. ஏன்னா ஒரு பொய்யான வாழ்க்கை. சினிமா வந்து ஒரு மாயை, ஆனால் பொய்யான வாழ்க்கை. இல்லாதது ஒன்று இருக்கிற மாதிரி செய்யணும். அதற்காக சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா இப்போ ஒரு பெரிய படம் ரிலீஸ் ஆச்சு, அது வந்து ஓடவே இல்லைன்னு சொன்னாங்க, சூப்பராக ஓடிட்டுருக்கு.
அப்புறமா சொல்கிறாங்க கலெக்ஷன் இல்லைன்னு. அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா தேட்டர் உள்ளே போய்? ஓடிக்கிட்டு இருக்கு, அவ்வளோதான். விட்டுரு. அது ஓடினா நல்லதானே. 4 சின்ன படம் எடுக்க முடியுமையா? சும்மா படத்தை ஜாலியாக பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருங்க. இந்த மாதிரி நிறைய தேட்டர்ஸ் இப்போ காம்ப்ளெக்ஸு அது இதுன்னு வந்துருச்சு. அதனால் நீங்கள் எல்லாம் ஒன்றுமில்லாத தேட்டரில் கூட ஏசியை போட்டுடுறான், எதுவுமே இல்லாத தேட்டரில் கூட ஏசியை போட்டுடுறான். ஏன்னா உங்கள் வசதிக்காக பண்ணிக்கிறாங்க. அதனால் நீங்கள் அதெல்லாம் பார்த்து, இந்த படம் வந்து சின்ன படம்ன்றது வேறு. ப்ளூ சட்டை மாறன்னா பெரிய எதிர்ப்பு இருக்குது, இல்லைன்னு இல்லை. எல்லாருமே சைடில் கொஞ்சம் கொஞ்சம் பேர் யோசிப்பாங்க. ஏன்னா எல்லா ஹீரோ படத்தையும் கொண்டு இருக்காங்க இந்த ஆள். ஏதாவது 1-2 விட்டு வைக்கணுமே. அதில் நான் வேறு சேர்ந்துருக்கேன். நான் எல்லா ஹீரோவையும் திட்டியிருக்கேன். நான் வேறு முதலமைச்சராக நடிக்கிறேன். அது இப்போ போய் முதலமைச்சராக நடிச்சிருக்கேன். என்ன போதும் எனக்கு தெரியாது. அதெல்லாம் போக பார்த்துக்கணும். ஏன்னா இப்போ டக்குன்னு ஒவ்வொன்றா வரும், பிரச்சனைகள் வரும். பிரச்சனையெல்லாம் சமாளிக்க நம்ம தயாராக இருக்கிறோம். நல்ல படம். ப்ளூ சட்டை மாறினவர்கள் சும்மா இல்லாமல் ஒரு ஆளை ஒம்புக்கு இழுத்துருக்காரு. இந்த ட்ரைலரில் பார்த்துருப்பீங்க. அவர் வரேன்னு சொல்கிறாரு, வரமாட்டுறாரு. ஏன் உனக்கு இந்த வேலைன்னு கேட்டேன். அவர் சொன்னால் என்ன சொல்லலைன்னா உனக்கு என்ன? ஒம்பு இழுத்துட்டாரு. ஏன்னா அது மாதிரி சீக்வன்ஸ் அது பொய்யான சீக்வன்ஸ் இல்லை. அது உண்மையிலே அந்த படத்தில் வர சீக்வன்ஸு. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த டைலாக் வச்சிட்டார் உள்ள. அவர் எப்பவுமே அப்படிப்பட்டவர் தானே. அதனால் அண்ணன் மாறன் அவர்கள் இன்னும் அடுத்த படம் இன்னும் பெரிய அளவில் எடுக்கணும். நிறைய இந்த உண்மை கதைகள் தான் இப்போல்லாம் எடுக்கிறாங்கல்ல. உண்மை கதைகள்னு சில பேரெல்லாம் மாற்றி கீற்றி எடுக்கிறாங்களா. அது மாதிரி நீங்களும் ஒரு உண்மை கதை பேர் மாற்றி எடுங்க, தைரியமாக எடுங்க. அதற்காக சொல்லிக்கொண்டு எந்த நேரத்தில் நீங்கள் அழைத்தாலும் உங்களுக்கு ஒத்துழைக்க நாங்கள் காத்து கொண்டு இருக்கிறோம். உங்கள் படம் ரிலீஸ் ஆகணும், நான் தேட்டரில் வந்து பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. தேட்டரில் நான் போய் பார்க்குற படம் ரொம்ப குறைவு. ருத்ரதாண்டவம் பார்த்தேன், அதுக்கு அடுத்தது இந்த படம் பார்த்தேன். ஏன்னா இப்போ எல்லாருமே ஓடிடியில் வந்துடுதே. ஓடிடியில் வந்தால் எப்போ வந்தது போனதுன்னே தெரியாது. இன்னும் 5 வருஷம் ஆனால் ஓடிடியில் அவன் சொல்கிறதான் சம்பளமாகிடும். ஹீரோக்கு அவன் கொடுக்குறதான் சம்பளம். இப்போ நான் ப்ரொடியூசர் இருக்கான், ஏதோ கொடுப்பாங்க, அப்போ கொடுக்க மாட்டாங்க. அவன் சொல்லுவான் உனக்கு இவ்வளோ தான் சம்பளம்னு. அதனால் எது எப்படியோ சினிமா நல்லபடியாக போயிட்டுருக்கு. அதனால் அண்ணன் மாறன் அவர்கள் பிரமாதமாக இந்த படத்தை எடுத்திருக்காரு. சிரமமான விஷயந்தான் எடுத்திருக்காரு. அதனால் அதை நிச்சயமாக வாழ்த்துவாங்க. ஒரு பக்கம் வாழ்த்துவாங்க, ஒரு பக்கம் திட்டுவாங்க. ரெண்டுத்தையும் வாங்கிக்கிட்டு நீங்கள் பாட்டு கம்முன்னு இருங்க. எதுக்கும் பதில் சொல்லிடாதீங்க. ஏன்னா எது பதில் சொன்னாலும் விட மாட்டாங்க. இப்போ இங்கே உட்காந்துருக்காங்க பாருங்கள், பத்திரிக்கைங்க விட மாட்டாங்க. நம்ம அவனை திருப்பி பாரு, நீ ரிலீஸ் ஆனவொன்னே தான் உன் நிலைமை இருக்குது. உன்னை எங்கே பார்த்தாலும் கேட்பாங்க. இதுதான். அதனால் நீ அதுக்கும் தயாராக ஆகிக்கொள். நம்ம தான் கூப்பிட்ருக்கோம், சிரிச்சிருக்காங்க, பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு எனக்கு எல்லாரையும் தெரியும். அதுக்காக சொல்கிறேன். இந்த திருநெல்வேலி செல்வன் இருக்கார், நல்ல ஒரு மாதிரி இருக்கார். அவர் கேட்க மாட்டாரா? உன்னை கேட்பார். அதுக்காக சொல்கிறேன். தேவை சத்தியா இருக்கான், இங்கெல்லாம் சத்தியா. அவன் என்ன செய்வான்? ஃபோட்டோ எடுக்கும்போது கேட்பான் ஏதாவது, இது என்ன, அது என்னாச்சுன்னு. தெய்வமணி வரலையா? உடம்பு சரியில்லையா அவனுக்கு? சரி ரைட்டு. இருந்தால் கூட அவன் மாதிரி ஆளுங்களாம் வந்தால் இட உடமாக கேட்பாங்க. அதுக்காக சொல்கிறேன். நீங்கள் பார்த்துங்க, வெற்றி அடையுங்கள். உங்கள் வெற்றியில் நானும் பங்கு பெறுகிறேன். ஏன்னா பாபா வந்து ப்ரொடியூசராக இருக்காருன்னா அவர் எப்பயுமே ஒரு புரட்சியான ஒரு ப்ரொடியூசர் தான். எனக்கு முதல்லேருந்தே தெரியும், ஆதி நாள்லேருந்து தெரியும். அதனால் அவர் வந்து புரட்சியான ஒரு தயாரிப்பாளர். புரட்சி ஒன்றாக சேருகிறது, அது சிறப்பாக இருக்கும் என்று கூறி இந்த படத்தை வாங்கினவருக்கு தனிப்பட்ட முறையில் என்னுடைய நன்றியை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி அண்ணனுக்கு. இந்த படத்தில் இன்னொரு எல்லா கேரக்டரும் நான் ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருக்கேன். ஒரு முக்கியமான கேரக்டர்னு உண்மையில் எல்லா கேரக்டருமே முக்கியமான கேரக்டர் தான் படத்தில். இதில் ஒரு கேரக்டரில் நம்ம அண்ணன் நடிகர் இயக்குனர் மகேஷ் அண்ணன் நடிச்சிருந்தார். அவரை நடித்ததை பார்த்துட்டு வேணும்னு தானே இருந்தாலும் இந்த வேஷத்தில் நடிக்க வச்சேன்னு கேட்டாங்க. என்ன வேணும்னு தானே நடிக்க வச்சேன்? நான் அவர் எனக்கு நல்ல பழக்கம், நான் கூப்பிட்டா எனக்காக வந்து நடிக்கிறவர், அதுக்காக போட்டேன்னா அது இல்லை எனக்கு புரியுது, அர்த்தம் புரியுதுன்னாங்க. சரி, என்ன மகேஷ் அண்ணன் வாங்க நான் பேசுகிறேன்.
மாறன் அவர்கள் வந்து இந்த படத்தை பற்றி என்கிட்ட ஒரு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி ஒரு கேரக்டர் நடிக்கணும் அப்படின்னாரு. நீங்கள் படம் எடுக்கிறீங்களா, ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொன்னேன். இல்லை வாங்க கதை சொல்கிறேன் அப்படின்னாரு. இப்போ கதை சொன்னார், ரொம்ப அருமையான கதை, உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இது டைட்டில் தான் ஆன்டி இண்டியன் வழியா, இது ஒரு அருமையான ஒரு பொலிட்டிக்கல் சட்டையர். கண்டிப்பாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். மாபெரும் வெற்றி அடையும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக எங்கள் படம் மட்டும் இல்லை, புது முயற்சியாக சினிமாவில் இப்போது படங்களை நம்ம வழக்கமாக தியேட்டரில் மட்டும்தான் ஒரு வாய்ப்பு இருந்தது. அப்புறம் ஓவர்சீஸ்னு ஒரு மார்க்கெட் இருந்தது. அதுக்கு பிறகு வந்து சேட்டலைட்னு ஒன்று இருந்தது. இப்போ ஓடிடி வந்துடுச்சு. இப்போது நேரடியாக இந்த படத்தை வந்து எல்லா படங்களையும் வீட்டுக்கே கொண்டு போய் சேர்க்குற முயற்சியை உலக அளவில் ஒரு பெரும் முயற்சியை எடுத்திருக்காங்க. அவங்க நம்ம படத்தை அவங்க தான் வெளியிடுவாங்க. அவங்களோட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம கம்பெனி கான்ட்ரரி இல்லை ஒன்று கான்ட்ரரி அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் அது. ஆனால் அந்த கொஞ்சம் சுருக்கமாக அதை விளக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நீங்களே வந்து பேசுங்க. என் பேர் முரளி. நான் வந்து கான்ட்ரலின்ற ஒரு கம்பெனிலேருந்து வந்திருக்கேன். முதல்ல நான் சென்னையிலேயே பிறந்து வளர்ந்ததுனால கானா பாட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை நான் பார்த்து ரசிக்காமல் இருக்க முடியல. ஸோ நன்றி, ரொம்ப ரொம்ப ரசித்தேன். வாழ்த்துக்கள். அதே மாதிரி ஆன்டி இண்டியன் டீம் எல்லாருக்கும் என்னோடய வாழ்த்துக்கள். இந்த வாய்ப்பை எங்களுக்கு கான்ட்ரலிக்கு கொடுத்த இந்த டீமுக்கு எனக்கு நன்றி. கான்ட்ரலியில் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, இந்தியாவை வெளில அவுட் சைடு இந்தியா எல்லா நாட்டிலையுமே வந்து டிஜிட்டலும் கேபிள் வழியாகவும் வீட்டுக்கே நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் தேட்டர் இல்லையோ, எங்கெல்லாம் தேட்டரில் ரிலீஸ் ஆகலையோ அந்தந்த ஏரியாலலாம் வந்து வெளிநாட்டில் மட்டுமே நாங்கள் வந்து கேபிள் டிவி மற்றும் டிஜிட்டல் மூலமாக நாங்கள் கொண்டு போய் சேர்க்க போகிறோம். ஸோ இதுதான் எங்களோட முயற்சி. எங்கள் மேலே நம்பிக்கை வச்ச ஆன்டி இண்டியன் டீமுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லிக்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி. படத்தில் ஒரு கலெக்டர் வேஷம் பண்ணியிருந்தார் ஒரு மேடை நாடக நடிகர், ஒரு சீனியர் நடிகர் சீனிவாசன் சார். கொஞ்சம் வாங்க, மேடைக்கு வாங்க. எனக்கு இந்த சினிமாவில் நடிக்கணும் அப்படின்னு என்னை எல்லோரும் கூப்பிடும்போது நம்ம நடிப்பு என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக நிறைய நாடகங்கள் பார்க்க போயிருந்தேன். பார்க்க போன இடத்துல சாரை நம்ம கேரக்டருக்கு ரொம்ப பொருத்தமாக இருப்பார் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்திருந்தேன். அதனால் நீங்கள் பேசுங்கண்ணா. இந்த படத்தில் மேபி ஒரு 60 செகண்ட்ஸ் வருவேண்ணா சார். மேபி ஒரு அரை சீன் இல்லாட்டி ஒரு சீன் தான் வருவேன். அந்த ஒரு சீனில் அடித்தவங்களையும் ஒரு மனுஷனாக மதித்து ஒரு விழாவுக்கு கூப்பிட்டு மேடையில் உட்கார வச்சு பேசுகிறதுக்கு கூட வாய்ப்பளிக்கிற மாதிரி ஒரு டைரக்டர் நான் இது வரைக்கும் லைஃப்பில் பார்த்ததில்லை. தட் ஷோஸ் த குட் ஹியூமன் இன் ப்ளூ சட்டை மாறன். அவர் கலாய்க்கிறது எல்லாரும் தெரிஞ்ச விஷயம். பட் அதையும் மீறி ஒரு பெரிய மனிதம் இருக்குங்கிறது தான் எனக்கு டெஃபினட்டாக அவரை ரொம்ப பிடிச்ச காரணம். நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, படம் ரிலீஸ் ஆன படம் தான் வந்து கான்ட்ரவர்சியாக இருக்கும். இந்த படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே கான்ட்ரவர்சி ஆகிடுது. அதனால் டெஃபினட்டாக பப்ளிசிட்டியை பொறுத்த வரைக்கும் பாசிட்டிவ் நெகட்டிவ்னு ரெண்டு பேர் கிடையவே கிடையாது. எனிதிங் இஸ் அ குட் பப்ளிசிட்டி ஒன்லி. ஸோ இதனால் படம் ஆரம்பித்துக்கு முன்னாடி கான்ட்ரவர்சி ஆனதுனால டெஃபினட்டாக இப்போயே வெற்றி படம் ஆகிடுதுன்னு தான் சொல்லுவேன். மூணாவது என்னென்னா, நீங்கள் மலையாளத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த சாக்கியா கூத்து இல்லாட்டி ஓட்டந்துள்ளல்னு ஒரு ஃபோக்லோர் பார்த்துருப்பீங்க. அது என்ன பண்ணுவாங்கன்னா செல்ஃப் ரெடிகூல் பண்ணிப்பாங்க. அது செல்ஃப் ரெடிகூல்னு அவங்களே கலாய்ச்சிப்பாங்க. ஏன் அவங்களே கலாய்ச்சிட்டாங்கன்னா வெளில யாரும் அவங்க கலாய்க்க மாட்டாங்க. உங்கள் ட்ரெய்லர் பார்த்தீங்கன்னா அவருக்கு அவரை திட்டுறவுன்னு வரவங்க கூட அவரே செல்ஃபாக கலாய்ச்சதுனால ஒரு காமெடி எடுத்துன்னு போயிடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் ட்ரெய்லரில் சொல்லியிருப்பார், இல்லை ஒவ்வொரு ரிவ்யூவில் சொல்லியிருப்பார், இந்த படத்தை பார்த்து செய்முறையை சொல்லிவரங்களும் வாங்க, செய்வினை பண்ணுறவங்களும் வாங்க அப்படின்னு. ஐ திங்க் இந்த 2 லைன் இருக்குன்னு நினைக்கிறேன், செய்வினை அந்த செய்முறை. இந்த ட்ரெய்லர் பார்த்தோன்னே ஐ திங்க் செய்வினையெல்லாம் கொஞ்சம் செய்முறைக்கு மாறிடுச்சுன்னு தான் நினைக்கிறேன். மேபி ஃபஸ்ட் ஷோ பார்த்தப்பறம் எல்லாமே செய்முறைக்கு தான் மாறுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ வெரி மச். அடுத்தபடியாக எங்கள் தயாரிப்பாளர் ஆதம் பாவா என்ன பேசுவார். முதல்ல இந்த நிகழ்வு வந்து ஒரு இசை விழா. இது
இசையமைப்பாளராக இந்த படத்தில் அறிமுகமாயிருக்காரு அண்ணன் புளு சட்டை மாறன். இப்போ நான் வரும்போது ஒரு மீம் பார்த்தேன், சிரிப்பு. இன்னும் நான் அண்ணனுக்கு சொல்லலை. அதை என்னென்னா, ஒரு படகு போகுது, அந்த படகுல வந்து அண்ணன் ஹார்மோனியை போட்டி வச்சு வாச்சிக்கிட்டு இருக்கிறாரு. கவுண்டமணி சார் வந்து அதுக்கு கவுண்டர் கொடுத்து பாடுறாரு. ஏன்னா அதுக்குள்ளேயும் பாருங்க, இப்படி ஒரு மீம் பார்த்தேன். இவர் இசையமைக்கிறது எவ்வளோ தூரத்துக்கு வைரலாக வெளியே போயிருக்குங்கிறது அந்த மீமை பார்த்ததுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது. இங்கே பேசின எல்லாருமே இசையை பற்றி பேசலை. ஏன்னா அவர் சொன்ன மாதிரி இது ஒரு மியூசிக்கல் ஃபிலிம் கிடையாது, டூயட் கிடையாது. அதனால் அந்த படத்துக்கு நானே மியூசிக் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு தன்னடக்கமாக சொன்னார். ஆனால் இந்த படத்துக்கு இவரை தவிர வேறு யாரும் ஒரு சிறந்த பின்னணி இசையை கொடுத்துருப்பாங்களான்னு எனக்கு சந்தேகம்தான். ஏன்னா நான் சில இடத்துல கேட்டேன், என்னென்ன இந்த இடத்துல மியூசிக் இல்லை அப்படின்ட்டு. இல்லைங்க, டயலாக் புரியணும். இன்றைக்கி நிறைய இசையமைப்பாளர்களுக்கு அது தெரியல. அவனு ஒரு பக்கம் பேசிகிட்டு இருப்பானுங்க, பின்னாடி மியூசிக் ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கும். எங்கே மியூசிக் வேணும் வேணாங்கிறத ஒரு இசையமைப்பாளரை விட ஒரு கிரியேட்டரே டைரெக்டாக வந்து இசையமைக்கும் போது தான் அவங்களுக்கு அது தெரியும். அதை பார்த்து பார்த்து செஞ்சுருக்கிறாரு. வருங்காலத்தில் எப்படி அடுத்தடுத்து படம் பண்ணி இயக்குனராகி பெரிய வெற்றியை கொடுப்பாரு, அந்த மாதிரி அடுத்தடுத்து இசையமைப்பாருன்னு நினைக்கிறேன். தமிழ் சினிமா அவரை பயன்படுத்திக்கங்க. பெரிய சம்பளம் கேட்க மாட்டார், டெக்னிக்கலாக என்ன இருக்கோ அது கொடுத்தா போதும். என்ன அவருக்கு நன்றி. அப்புறம் தம்பி பாலா, என்னமோ அவசரமாக கிளம்பணும்னு. என்னென்னா, வடிவேலு வைகை புயலை பற்றி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அவர் மதுரையில் எங்கள் தெருக்காரர். அவர் நாங்கள் சின்ன பிள்ளையாக இருக்கும்போது 2 மாட்டு வண்டியை ஜாயின் பண்ணி பின்னாடி வேஷ்டி எல்லாம் கட்டி ட்ராமா போடுவாங்க. அந்த ட்ராமாவில் வந்து வடிவேலு ஆக்ட் பண்ணுறதை நான் பார்த்துருக்கேன். அப்போ வடிவேலு இந்த வயசு தான், நான் சின்ன பையன். வடிவேலு ட்ராமாவில் நடிக்கும்போது சிரிப்பாங்க, பயங்கரமாக சிரிப்பாங்க. அதற்கு பிறகு இந்த படத்தில் நான் பார்த்தேன், நான் தம்பி பாலாவை. அப்படி ஒரு வைப்ரேஷன். என்னென்னா, படத்தில் வீட்டில் பார்த்த உடனே, ட்ரெய்லர் பார்த்த உடனே, பாலாலாம் இருக்கார் அவங்க படத்தில் அப்படின்னு. அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க. சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் யாரையும் தெரியல, பாலாவை தெரிஞ்சிருக்கு. யாருமா அந்த பாலா அப்படின்னோன்னா, அவர் டிவியில் ரொம்ப ஃபேமஸ்ஸு. நான் பார்க்கல ஒரு டிவி ஷோ எதுவுமே நான் பார்த்ததில்ல. ஆனால் படம் பார்க்கும்போது ஒரு 4-5 சீன் தான் பாலா வர்ற சீனு. அப்படி ஒரு டைமிங், அப்படி ஒரு டைலாக் டெலிவரி. இப்போவே அவரை சரி பண்ணி வச்சுக்கணும்னே. தம்பி, நீ நாளைக்கு வந்து அட்வான்ஸ் வாங்கிக்க, தேவைப்படும் போது டேட்டு கொடுக்கணும் நீ, சரியா? உன்னை விட்டுரு ஒரு 4-5 வருஷத்துக்கு. ஆமாம், அப்படி ஒரு அற்புதமான ஒரு காமெடியன். ஏன்னா எனக்கு தெரிஞ்சு வைகை புயலுக்கு அப்புறம் அடுத்து இன்னும் சரியான ஒரு காமெடியன் வரல. வயசும் இருக்குது, அவருக்கு அந்த திறமையும் இருக்குது. இவர் இந்த படத்தில் ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம்ங்கிற மாதிரி முழுசாக தன்னுடைய திறமையை நிரூபிச்சிருக்காரு. அவ்வளோ சீரியஸான ஒரு சீனில் தம்பியோட காமெடி அப்படி சிரித்தாங்க. நான் பார்த்து என்ஜாய் பண்ணாங்க, நான் பார்த்தேன். நன்றி நன்றி, வாழ்க வளருங்க. ஆமாம். அப்புறம் சார், அந்த கேரக்டரு ரொம்ப ஈஸியாக கடந்து போயிட முடியாது. நீங்கள் படம் பார்த்ததுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியும் அந்த கேரக்டர் எவ்வளோ ஒரு வேல்யூபிளான ஒரு கேரக்டர்னு ஒரு ஒரு உங்களுக்கு புரியும் அது. ஏன்னா இந்த படம் வந்து 2 ஆண்டுகளுக்கு முன்பு வெளிவர வேண்டிய ஒரு படம். படத்துடைய டைட்டில் கார்டில் இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது 2 ஆண்டுகளுக்கு முன்புன்னு தான் டைரக்டர் படமே ஆரம்பிக்கிறாரு. 2 ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம தமிழ்நாட்டில் என்ன மாதிரியான ஒரு அரசியல் சூழ்நிலையில் இருந்தோம்? டிவியை திறந்தா ஃப்ளாஷ் நியூஸ், பிரேக்கிங், தலைவர் வர்றாரு, டை காட்டுறாரு, போகிறாருன்னு நிறைய நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவர் 25 வருஷமாக இதோ வரேன் அதோ வரேன்னு அவர் ரசிகர்களே ஏமாற்றிட்டு இருக்காருன்ற ஒரு வசனம் 2 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ட்ரெய்லரில் வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி ஆல் சேனலில் அதுதான் ஓடிக்கிட்டு இருந்திருக்கும். ஏப்பா அவரே போயிட்டாரப்பா, ஏப்பா அவரை போய் இழுக்கிறீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. இந்த படம் பார்க்கும்போது 2 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த சூழலை மைண்டில் வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கேரக்டர் இன்றைக்கி எவ்வளோ பவர்ஃபுல் கேரக்டருங்கிறது உங்களுக்கு படம் பார்க்கும்போது புரியும். ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு. அப்புறம்
நம்ம பேப்பர் வியூ வெளிநாடுகளில் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா ஊட்டியில் கொடைக்கானலில் இருக்கிறவங்கலாம் சினிமா பார்க்கணும்னா ஊட்டியில் இருக்கிறவங்க மேட்டுப்பாளையத்துக்கு வரணும், கொடைக்கானலில் இருக்கிறவங்க கீழே பெரிய குளத்துக்கோ தேனிக்கோ வந்து தான் படம் பார்க்கணும். அது மாதிரி வெளிநாடுகள்லேயும் திரையரங்கு இல்லாத ஊர்கள் எவ்வளவோ இருக்குது. இந்த டெக்னாலஜியில் இப்போ வந்து இந்தியா தவிர்த்து உலகம் முழுவதும் எந்த மூலையில் இருக்க ஒரு தமிழரும் உடனே அந்த படத்தை பார்க்கலாம். அந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜியை ஃபஸ்ட்டு டைம் இவங்க வந்து ஏற்கனவே ப்ரொடியூசர் கவுன்சிலில் பேசி நிறைய அப்ரூவல்லாம் வாங்கியிருக்கிறாங்க. ஆனால் யாரும் துணிஞ்சு படத்தை கொடுக்கல. நான் இந்த படத்தை கொடுத்துருக்குறேன். என்ன காரணம்னா இந்த படத்துக்கு பின்னாடி மிகப்பெரிய வியாபார சதி நடந்துருச்சு. லாஸ்ட் டைம் ப்ரெஸ் மீட்டில் நான் சொல்லியிருந்தேன், நிறைய பேர் படத்தை கேட்குறாங்க, நான் இப்போயே லாபம் தான் சொல்லியிருந்தேன். நான் அதெல்லாம் நடக்கவே இல்லை. ஏன்னா முதல்ல இந்த படம் வரக்கூடாதுன்னு சென்சாருக்கு என்ன அழுத்தம் கொடுத்தாங்களோ அதை விட பெரிய அழுத்தம் இன்றைக்கி இந்த படம் திரையரங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு பின்னணியில் நிறைய தயாரிப்பாளர்கள் வேலை செய்கிறாங்க. அதனால தான் இந்த மாதிரியான ஒரு டெக்னாலஜி ஃபஸ்ட்டு டைம் நான் துணிஞ்சு இந்த படத்தை அவங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இதில் கிடைக்கிற வரவேற்பு இனி போகிற காலங்களில் யாரை பற்றியும் கவலைப்படாமல் எதுக்கும் பயப்படாமல் நம்ம படம் எடுக்கிறதுக்கு உதவும், ஒரு பெரிய ரெவன்யூ வரும்னு சொல்லியிருக்கிறாங்க. அவங்களுக்கு நன்றி. அடுத்து நம்ம ராமகிருஷ்ணன் சொன்னார், நான் யானை வேலை குதிரை வேலை சொன்னேன்னு சொல்லி சொன்னார் படத்தை. அப்படிலாம் ஒரு வேலை சொல்லலை. நான் இந்த படத்தை வியாபாரம்னு 2 பேர் தான் வாங்கியிருக்கிறாங்க. ஒன்று ராமகிருஷ்ணன் சேலம், இன்னொன்று முதல்ல வாங்கினது இந்த படத்தை வாங்கினது ஜெம் கிரியேஷன்ஸ்னு ஒரு கம்பெனி. நான் வந்து ஏரியா வரியாக பிரித்து ஒரு 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 அமௌண்ட்டுக்கு பிரித்து ஒரு விலையை சொல்லிக்கிட்டு இருக்கும்போது எல்லாம் பேசிக்கிட்டே இருக்காங்க, யாருமே வரல. திடீர்னு ஒரு ஜெம் கிரியேஷன்ஸ்னு ஒரு கம்பெனி வந்து சென்னை சிட்டியை வாங்கிட்டாங்க அப்படின்றாரு என் மேனேஜர். எனக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு யாருங்கன்ட்டு. கடைசியில் பின்னாடி என்னான்னு பார்த்தா என் ஒய்ஃபுடைய அண்ணன் வாங்கியிருக்காரு அந்த படத்தை. என் ஒய்ஃப் படம் பார்த்துட்டு அந்த படத்தை பற்றி எதுவுமே சொல்லாமல் போயிட்டாங்க. அப்புறம் பார்த்தா படத்தை வாங்கினதுக்கு பணம் கொடுத்ததே என் ஒய்ஃப் தான். அவங்களுக்கு அந்த படத்து மேலே அவ்வளோ நம்பிக்கை இருக்குது, அந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போவே நான் நினச்சிட்டேன் நம்ம ஜெயிச்சிட்டோம்ட்டு. ரெண்டாவது நம்ம ராமகிருஷ்ணன் இவங்க வாங்கினதுக்கு பிறகு இப்போ ஏன்னா அடுத்தடுத்து படம் வருது, 10 நாள் ஆயிடுச்சு. எப்போவுமே அந்த டிஸ்ட்ரிபியூட்டர்லாம் லாஸ்ட் மினிட் வரைக்கும் பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வருவாங்க. நமக்கு தியேட்டர் கிடைக்காம போயிடக்கூடாதுன்னு ஒரு காரணத்தினால டைரெக்டாக தமிழகம் முழுவதும் ஓன் ரிலீஸ்ன்ட்டு பெரிய பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர்கள் நல்ல நேர்மையான ஆட்கள்கிட்ட இந்த படத்தை நம்ம கொடுத்துருக்குறோம். அடுத்து நம்ம ஏழுமலை வந்து படம் பார்த்ததுக்கப்புறம் தான் நான் ஏழுமலையை நான் பார்த்தேன். என்னென்னா அந்த படத்தில் ஒரு ஹீரோ இருக்கார், அது சஸ்பென்ஸ். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஹீரோவுக்கு அடுத்து ஏழுமலை கேரக்டர் தான். அப்படி ஒரு அற்புதமான ஒரு நடிப்பு. இப்போ அண்ணன் வந்து ஏழுமலையோட பின்னணியை சொன்னார். டைரக்டருக்கு பயந்து உங்களை கூப்பிடாம இருந்துட போகிறாங்க, பச்சை பிள்ளை பயமுறுத்தி விட்டீங்களே நீங்கள். ஏன்னா டைரக்ஷன் பண்ணும்போது தன்னை எறியாமல் ஒரு வேகம் வரும் டைரக்டருக்கு. டே சொல்கிறேன் புரியலடா உனக்குலாம் கேட்பாங்க, வேறு மாதிரி தப்பாக போயிடும் அது. அதனால் பச்சை பிள்ளை ஒரு சிறந்த எதிர்காலம் இந்த படத்துக்கு பிறகு இருக்குது. இந்த படத்தில் ட்ரெய்லருக்கு முன்னாடியே ஒரு 6-7 படம் கமிட் ஆகிட்டார் ஏழுமலை. இன்னும் படம் ரிலீஸ் ஆகலை, யாரும் படத்தை பார்க்கல. ஆனால் ட்ரெய்லருக்கு முன்னாடி 7 படம் கமிட் ஆகிருக்கிறாரு. நன்றி. அப்புறம் நம்ம சார்லஸ் வேட்பாளர், அவரும் படத்தில் ஒரு முக்கியமான, நான் என்னென்ன அவரை பார்த்தோன்னு நினச்சேன், இவர் பட்டனை பார்க்கமான்னு கேட்டேன். படத்தில் அப்படியே இருந்தாங்க. இந்த படத்தில் ஒரு பெரிய என்னென்னா சார்பட்டா படத்துக்கு பிறகு ஒவ்வொரு சின்ன சீனில் வந்து அவங்க முகமும் படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறம் மைண்ட்லேருந்து போகவே இல்லை. இந்த சொன்னார் சார் ஒரு சீன் அடித்து என்னையெல்லாம் கூப்பிட்டுருக்காங்கன்ட்டு. அது அப்படி இல்லை சார். அது ஒரு சீன் வந்தாலும் அந்த கலெக்டர் முகம் நமக்கு ஞாபகத்தில் இருக்கும். பென்சிலை கொடுத்தா நம்ம வரைஞ்சிருவோம். அந்த அளவுக்கு டைரக்டர் நுணுக்கமாக கேரக்டர்களை வந்து செதுக்கி செஞ்சுருக்கிறாங்க. அவருக்கு நன்றி. துரை சுதாகர் அவர் சொன்னார், அண்ணன் கப்பல் மாதிரி காரில் வந்தாருன்ட்டு. தஞ்சாவூரில் போய் சுதாகர்னு கேட்டிங்கன்னா அவருக்கு அப்படி ஒரு இமேஜ். அவர் யாருக்குமே தெரியாத ஒரு விஷயம், யாரும் கேட்கல, அது மறந்துட்டாங்களா என்னன்னு தெரியல. என் பேனரில் அந்த ஃபஸ்ட்டு படம் 2017 தப்பாட்டம் படத்தோட ஹீரோ அவர். என்ன ஒரு கொடுமைன்னா அந்த படத்தில் அந்த டைரக்டர் அவருக்கு விக்கு வச்சு விட்டார், ஆளை கருப்பாக்கிட்டார். எதுக்காக அவர் படம் நடித்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறாமலே போச்சு. அது யாருன்னே அவரை தெரியாமலே போயிடுச்சு.
அந்த படத்துக்கு அப்புறம் பார்த்தா எனக்கு தெரிஞ்சு இப்போ விஜய் சேதுபதிக்கு அப்புறம் நிறைய படம் அவர் தான் நடிச்சிட்டு இருக்காரு போல. எந்த படத்தை பார்த்தாலும் துரை சுதாகர் 2 சீனில் இருக்காருன்னு. காரணம் என்னென்னா அவர் தாராளமான ஆள். தாராளமான ஆட்களை தமிழ் சினிமா எப்போவுமே ரொம்ப அழகாக பயன்படுத்திக்கிறோம். சுதாகர் இனிமே நீங்கள் பார்த்து சரியா? எப்படி கல்யாண வீட்டு ஒரு மீம் பார்த்தேன், கல்யாண வீட்டு கேசட்டில் எங்கே விஜய் சேதுபதி வரல எங்கன்னு கேட்பாங்க. அந்த மாதிரி ஆயிடாதீங்க. நல்ல நடிகர், சரியான படமாக பார்த்து சரிங்க, நம்ம அட்வைஸை கேட்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் முத்துராமன் சார், அந்த காலத்தில் நம்ம கே பாலாஜி, ராகவன் சார், மேஜர் சுந்தரராஜன் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர், ஏசி, டிசி, கமிஷனர் இப்படி கேரக்டர்லாம் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இப்போ பாருங்கள், இப்போ ஜெய்பீமில் பெருமாள் சாமின்னு பிரகாஷ்ராஜ் சார் பண்ணியிருப்பார். இன்ஸ்பெக்டராக வந்து பல கேரக்டர்லாம் பண்ணி எப்படி நெஜ போலீஸ் இருக்கோ அதே மாதிரி சினிமாவிலேயும் இப்போ சில போலீஸ்லாம் இருக்காங்க. அவங்க எப்பவுமே சர்வீஸ்லேயே இருப்பாங்க. இப்போ இன்ஸ்பெக்டர் சர்வீஸில் இருக்காரு, ஆனால் உங்களுக்கு போகிற காலம் ப்ரொமோஷன் இருக்காது. டிஜி, ஐஜி, டிஐஜி. ஏன்னா தமிழ் சினிமா முழுமையாக அவங்கள வந்து பார்க்க போகுது சார். அதான் அவர் அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு கேரக்டர் வருதுன்னா இல்லை, ஒரு இன்ஸ்பெக்டரே வந்துட்டு போன மாதிரி அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸு இந்த படத்தில் வந்து மக்களோட மனசாட்சியாக இருப்பார் அவர். ஒரு நியாயமான ஒரு போலீஸாக மக்களோட மனசாட்சியாக மௌனிச்சு நிற்பார். அவர் கையில் கட்டப்பட்டிருக்கும். பேசாமலே தான் சார் சொன்னாங்க பேசும்போது, எனக்கு நிறைய டைலாக்ஸ் கொடுக்கல, ஆனால் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுற மாதிரியான ஸ்கோப் இருந்ததுன்ட்டு. அது நீங்கள் படம் பார்க்கும்போது உணர்வீங்க. நன்றி. அப்புறம் இவ்வளோ நேரமாக இங்கே இருந்து நமக்கு விழாவை சிறப்பிச்சு தந்த சுரேஷ் சக்கரவர்த்தி சாருக்கும் நன்றி. அப்புறம் ராதாரவி சார், டைரக்டர் சொன்னார், எனக்கு படப்பிடிப்பில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது, சார் வந்து இந்த டைலாக்லாம் அப்படி வச்சுக்கோங்க, அப்படி திருத்திக்கங்க, இதெல்லாம் சரி பண்ணிக்கங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் நீ நினைக்கிறதையும் எடுத்துக்க, நான் சொல்கிறதையும் எடுத்துக்க, நீ நினைக்கிறதையும் எடுத்துக்கன்னு சொன்னாங்க. 2 எடுத்தோம், 2 தான் படத்தில் வந்திருக்குன்ட்டு. அது அப்படி ஈஸியாக நம்ம ஒரு பெரிய நடிகர்களுடைய அட்வைஸை கடந்து போயிட முடியாது. புதுசாக படம் எடுக்கிறவங்க. மறைந்த ஜேகே ரித்தீஷ் வந்து நாயகன் ஒரு படம் நடித்தார். அந்த படத்தில் நான் இணை இயக்குனராக இருந்தேன். அப்போது ரித்தீஷை வச்சு நிறைய சீன்ஸ் எடுத்துட்டாங்க. படத்தில் அவர் கனெக்ட் ஆகலை. அப்புறம் நான் உட்காந்து ஒரு ஐடியா பண்ணி ஒரு கமிஷனர் கேரக்டர் ஒன்று ரெடி பண்ணி அதை சார் நடித்தாங்க. அவருக்கு ஒரு வளர்ப்பு பையன் சொல்லி கதையோட கனெக்ட் பண்ணுற மாதிரியே ஒரு பெரிய லென்த் சீன் அந்த படத்தோட பிகினிங்கில் இருக்கும். அந்த சீனை நான் எடுக்கும்போது சாயங்காலம் 6 மணி கால் ஷீட்டு சார் வந்துட்டாங்க. வந்த உடனே, எப்பா நான் நைட்லாம் நடிக்கிறது இல்லைப்பா, ஏதோ ரித்தீஷ் நீ ரொம்ப ஒரு அன்பான பிள்ளைன்றதுனால நான் வந்தேன், என்னை ஒரு 9 மணிக்கெலாம் அனுப்பிச்சிருங்கப்பா. எங்கப்பா டைலாக் பேப்பர் என்ன சார்? இப்போ தான் எழுதிட்டுருக்கேன் சார், ஒரு 1/2 மணி நேரத்தில் முடிச்சிடறேன் சார் அப்படின்னு. சரியாக போச்சு அப்படின்ட்டு அப்புறம் டைலாக் பேப்பரை எழுதி சார்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். கொஞ்சம் பேனா கொடுங்க டைரக்டர் அப்படின்னு வாங்கிட்டு அப்படியே ஒரு கரெக்ஷன் பண்ணி இப்போ பாருங்கள் அப்படின்ட்டாரு. பார்த்தா நான் ஒரு டைலாக் எழுதியிருக்கிறேன். டைரக்டர் இந்த கூடன்னு இருக்குது, இதெல்லாம் மொத்தமாக ஒரு கூடையில் அள்ளிடுங்க டைரக்டர்ன்றார். அப்போ தான் பார்த்தா பாக்யராஜ் சார் படம்லாம் பாக்யராஜ் மாதிரியே எல்லாரும் பேசிகிட்டு இருப்பாங்க, டிஆர் படத்தில் டிஆர் மாதிரி எல்லாமே பேசிகிட்டு இருப்பாங்க. நான் அந்த மாதிரி எழுதியிருக்கேன். கமிஷனர்கிட்ட வந்து ரித்தீஷ் பேசுவார், சார் நீங்கள் சொன்ன மாதிரி நான் கூட வந்து அக்யூஸ்டுகளை அரெஸ்ட் பண்ணேன், நான் கூட கொண்டு போய் கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணேன், ஜட்ஜு கூட சென்டென்ஸ் கொடுத்தாரு, அவங்களாம் அப்புறம் பெயிலில் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவார். 3 கூட வந்திருக்குது இல்லை. இது எழுதுன எனக்கு தெரியல, சார் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு. அதுக்கப்புறம் இன்ன வரைக்கும் எந்த சீன் பேப்பரை படித்தாலும் ரிப்பீட் இருக்கான்னு நான் பார்ப்பேன். அது அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் டைலாக்லாம் முடிஞ்சு நைட்டு டின்னர் சாப்பிட்டு 9 மணிக்கு மேலே ஷூட்டிங் ஆரம்பித்தோம். ஷூட்டிங் ஆரம்பித்தா ஒரு போது நைட்டு 1 மணி ஆயிடுச்சு. அப்புறம் சார் சம்மந்தப்பட்ட சீனை பூராமே நான் எடுத்தோன்னே கடைசியாக ஒரு 4-5 ரியாக்ஷன்ஸ் மட்டும் வாங்க வேண்டியிருந்தது. அப்போ சார் கூப்பிட்டு, தம்பி இதுக்கு மேலே தாங்காது, நான் கிளம்புறேன், மொத்த சீனுக்கு நான் ரியாக்ஷன் கொடுக்குறேன், நீ ஒரு ட்ராலி போட்டுக்க அப்படின்னோடனே ட்ராலியை போட்டு எடுக்கிறேன். ஒரு 10-15 ரியாக்ஷன் கொடுத்தாங்க. நான் மொத்தமாக பார்த்தேன் ஒரு 4-5 தான் தேவைப்படுற மாதிரி இருந்தது. அப்புறம் எடுத்ததுக்கப்புறம் போய் டேபிளில் பார்த்தா பெர்ஃபெக்டாக அந்த சீன் ஒரு 16-17 பக்கம் டைலாக். அது மொத்தம் அதுக்கு என்னென்ன ரியாக்ஷன் வேணுமோ அது எல்லாத்தையுமே மொத்தமாக கொடுத்துருந்தாங்க. அன்னைக்கு தான் நான் தெரிஞ்சேன், அனுபவமிக்க நடிகர்களை வந்து
புதுசாக வர இயக்குனர்கள் பயன்படுத்தணும். புதுசாக வரவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். ஆனால் அனுபவம் மிக்க இயக்குனர்களை நடிகர்கள் நம்ம பயன்படுத்த போகும்போது நம்மளோட வேலை ஒரு 90% குறைஞ்சிரும். நாம் என்ன நினச்சோமோ அதை விட 200% அவங்க கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் அண்ணன் சார் சொல்லும் போது 2 நாள் 3 நாளைக்கெல்லாம் கூப்பிடுவாங்கப்பாண்டு சார், அடுத்த படத்தில் உங்களை ஃபுல்லாக கூப்பிடணும் சார். நாங்கள் இந்த படத்தில் நான் சொன்ன மாதிரி 2 ஆண்டுகளுக்கு முன்பு நடக்கிற கதை இது. 2 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழகத்தில் யார் உயர் பதவியில் இருந்திருப்பான்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சாரா பார்க்கல, நான் அந்த கேரக்டராகவே நான் பார்த்தேன். நான் படத்தில் நான் பார்க்கும்போது பிரமிச்சு போயிட்டேன் நான். ஏன்னா மாறன் சார்ட்ட எப்பா நீ முதல்வரை பார்த்துருக்கியாப்பான்னு சார் கேட்டதுக்கு இல்லைன்னாங்க. நான் பழகிருக்கேன். நான் பல முதல்வர்களோட பழகிருக்கேன். அந்த குறிப்பிட்ட முதல்வரோடய நான் பழகிருக்கேன், பார்த்துருக்கேன், பேசியிருக்கேன். அது அப்படியே ஒரு ஆவி புகுந்து அப்படி வந்த மாதிரியா இருந்தது சாருடைய பெர்ஃபார்மன்ஸு. ரொம்ப நன்றி சார், நன்றி சார். அப்புறம் மாறன் இசையை பற்றி பேசிட்டோம். இவரோட ரிவ்யூ, அவர் ஒரு மனோதத்துவ டாக்டர் மாதிரி என்னை பொறுத்தவரை இல்லை. எப்படின்னா, ஒரு பெரிய ஹீரோவுடைய படம் ஆரம்பிக்கும் போது அது இன்ன கதை, அதை நாங்கள் லண்டனில் ஷூட் பண்ணுறோம், அமெரிக்காவில் ஷூட் பண்ணுறோம், காஷ்மீரில் ஷூட் பண்ணுறோம்னு டெய்லி பேப்பரில் வர்ற அப்டேட்ஸு, டைரக்டர் அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாரு, ஹீரோ அதை பண்ணுறாரு இதை பண்ணுறாருன்னு ஒரு உச்சக்கட்டமாக ஒரு கட்டத்தில் என்னென்னா, அந்த படம் ரிலீஸுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்த்தே ஆகணும்னு ஒரு டென்ஷனில் கொண்டு நம்ம விட்டுருவானுங்க. அதுக்கப்புறம் படம் ரிலீஸ் ஆகும். ரிலீஸ் ஆன அன்னைக்கு அந்த படத்தை பார்க்கலான்னு தேட்டருக்கு போகலான்னா, அங்கே படம் பார்த்துட்டு இருக்கும்போது தலைக்கு மேலே வெடிலாம் வெடிக்கும். செங்கல்பட்டு தாண்டிங்கன்னா பார்க்க முடியாது. ஒரு 2 நாள் 3 நாள் அந்த படத்துக்காக நம்ம காத்திருக்கணும். இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா அது சம்மந்தப்பட்ட தயாரிப்பாளரே வெளியே சில பேர்லாம் வச்சுட்டு படம் எப்படிங்க தலைவர் பின்னிட்டாருங்க சூப்பருங்க அப்படிங்க எப்படின்னு சொல்லி இன்னும் நமக்கு ஹைப்பு கிரியேட் ஆயிரும். ஒரு உளைச்சல் ஆயிரும், மன உளைச்சல் ஆகிற நேரத்தில் அந்த மறுநாள் நைட்டு அவருடைய ரிவ்யூ வரும். அவரை பார்த்தோன்னு அப்படி நிம்மதியாகி ஒரு கிளாஸ் தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இதை நம்ம அப்புறம் பார்த்துக்குறோம் பாரு. அதனால் அவர் ஒரு மனோதத்துவ நிபுணராக தான் எனக்கு தெரிகிறாரு. பட் இந்த படத்தை பொறுத்தவரையில் நான் ஒரு தயாரிப்பாளராக என் படத்தை பற்றி நானே சொல்லக்கூடாது. இது ஒரு வித்தியாசமான படம். இந்த வித்தியாசமான படத்துக்கு ரசிகர்கள் கொடுக்குற ஆதரவு, இது மாதிரியான படங்கள் தொடர்ந்து வரும். நம்மளை தொடர்ந்து ஃபூலாகிக்கிட்டே இருக்கிறாங்க. இளைஞர்கள் அரசியலை கவனிச்சிடக்கூடாது, நம்மளை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடாது. அவன் எப்போவுமே ரசிகருக்கு பாலாபிஷேகம் பண்ணுறதும் அவன் போஸ்டர் ஒட்டுறதும் அந்த வேலையிலே இருக்கணுன்றதுக்காக தான் இந்த பெரிய செட்டப்பெல்லாம் இங்கே இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் இந்த படம் எல்லாரையும் சிந்திக்க வைக்கும். அதுக்காக ஆர்ட் படம் எடுக்கல, நல்ல ஒரு ஜாலியான ஒரு என்டர்டெய்னர் தான் அவர் எடுத்திருக்கிறார். சீரியஸான ஒரு என்டர்டெய்னர் அது அப்படி தான் அவர் எடுத்திருக்கிறாரு. இந்த மாதிரியான படங்களுக்கு ஆதரவு தரணும். இப்போ நான் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸு, நான் இப்போ இந்த படத்தை வாங்க வர விநியோகஸ்தர்களை நம்பலை. நான் என் ஓடிடி, இந்த படம் ஓடிடியில் வரும்னு நினச்சிடாதீங்க. இப்போ தியேட்டர் தான் ஒரே ஆப்ஷன் ஆயிடுச்சு இந்த படத்துக்கு. ஏன்னா இந்த படத்தை 2-3 ஓடிடிக்காரங்க பார்த்தாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கெல்லாம் ஒரு பயம், இல்லைங்க அந்த படம் ரிலீஸ் ஆனால் பிரச்சனை வருங்க. சார் சென்சார் வாங்கியாச்சு சார், அதுவும் கோர்ட்டுக்கு போய் வாங்கியிருக்கிறோம், யூஏ சர்டிஃபிகேட் சார்ன்ட்டு. இல்லை நீங்கள் வாங்கியிருக்கீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குன்ட்டாங்க. கார்ப்பரேட், அதாவது தமிழர்களுக்கு எதிரான ஒரு ஃபேமிலி மேனுன்னு ஒரு வெப் சீரிஸும் இங்கே ரிலீஸ் ஆகுது. தமிழர்களை சிந்திக்க வைக்கிற ஒரு படம் இங்கே ரிலீஸ் ஆக முடியல இந்த ஓடிடியில். அதனால் அடுத்தடுத்து ஆப்ஷன் போனாங்க. நான் சொல்லிட்டேன், வேணாம், நம்ம தமிழ்நாட்டுக்கு ரசிகர்களுக்கு படம் எடுத்தோம், நமக்கு தியேட்டர் திறந்திருக்கு, தியேட்டருக்கு நம்ம போவோம். ரசிகர்கள் கொடுக்குற ஆதரவு நமக்கு ஒரு பெரிய உற்சாகத்தை கொடுக்கும்னே நான் முழுமையாக ரசிகர்களை நம்புகிறேன். இந்த படத்துக்கு தியேட்டரில் வருவாங்களா வரமாட்டாங்களான்னு எந்த நம்பிக்கையுமே நமக்கு இல்லை. வியாபாரிகள் சொல்கிறத பார்த்தா அடங்க ஒன்றும் இல்லைங்க, அதெல்லாம் வரமாட்டாங்க போக மாட்டாங்கன்னு. இந்த 10 படம் மண்டடிச்ச ஹீரோவெல்லாம் நம்ம செங்கல்பட்டுக்கு எங்கிட்டு தாண்டி போனால் ரிலீஸ் அன்றைக்கி 6 பேர் 7 பேர் படம் பார்த்துட்ருக்காங்க. ஆனால் ஹீரோ நீங்கள் கால் ஷீட்டு கேட்டு போனீங்கன்னா 7 படம் இருக்குது, 8 படம் இருக்குது, 10 படம் இருக்குங்கிறான். இவர் படத்துக்கு ஓப்பனிங் இருக்குங்கிறது நாங்கள் நம்புகிறோம். ரசிகர்கள் நம்பி இந்த படத்தை நாங்கள் திரையரங்கு கொண்டு வந்திருக்கோம். அதை டிவியில் பார்த்துக்கலாம், ஓடிடியில் பார்த்துக்கலாம்னு அவாய்ட் பண்ணாமல் நீங்கள் திரையரங்குகளை பாருங்கள். அதுவும் இந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கு பிறகு இன்றைக்கி டேரக்டர் கூட காலையில் சொன்னார், நம்ம ஒரு கேவியட் ஃபைல் பண்ணணும்னே அப்படின்றார். ஏன்னா கோர்ட்டுக்கு போய் தான் நம்ம வாங்கிட்டு வந்துருக்கிறோம். இல்லை ஒரு கேவியட் ஃபைல் பண்ணிக்கிடுவோம், நாளைக்கு ஏதாவது தேவையில்லாத சிக்கல் பண்ணிடுவானுங்க. சென்சார் வாங்கினதுக்கப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு அவ்வளோ பதட்டமாகவும் யோசனையாகவும் இருக்குது.
ரசிகர்கள் நம்பி படம் எடுத்திருக்கேன். முதல் 3 நாள் நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் எங்களை அடுத்தடுத்து இந்த மாதிரி படங்கள் எடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கும்னு கேட்டுட்டு இந்த விழாவுக்கு வந்து சிறப்பித்த அனைவருக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இறுதியாக நாங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி இப்போது எங்களுக்கு ஒரே வழி மக்களை சந்திக்கிறது தான். இந்த படத்தை எந்த படத்தையுமே எடுத்துகிட்டு பெரிய நம்பிக்கையோடு எடுத்துருவாங்க. அப்புறம் ரிலீஸ் டைமில் பிஸ்னஸ் ஆகாது, அது இது ஆகாதும்போது என்கிட்டே கூட கூப்பிட்டு கேட்பாங்க, ப்ரமோஷனுக்கு என்ன சார் பண்ணலாம், நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி கொடுங்க, அது இதுன்னுவாங்க. ப்ரமோஷனுக்கு என்ன பண்ணணும், நல்ல படம் எடுத்தால் அது பாட்டு கூட போகுது, அவ்வளோதான்வேன். சில அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாம் நான் கும்பலாக பார்ப்பேன் சில இடங்களில். அப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அமைதியாக இருக்கீங்களா, கொஞ்சம் அமைதியாக இருக்க முடியுமா? அசிஸ்டன்ட் டைரக்டருங்கெல்லாம் கும்பலாக நிற்கும்போது பார்த்தா வணக்கம் 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 வைப்பாங்க. என்னப்பா இங்கே நின்றுட்டு இருக்கேன்னா, இந்த டைரக்டர் தான் நின்றுட்டு இருக்காரு, அவர்கிட்ட தான் ஒர்க் பண்ணுறேன் அப்படின்வாங்க. அப்படியா என்று ஒரு கை கொடுப்பேன். கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து, சார் நம்ம படம் அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது, பார்த்து நல்லா சொல்லி விடுங்கன்னுவான். ஏய், அவனை போய் ஒழுங்காக படம் எடுக்க சொல்கிறேன், என்னையும் போய் பார்த்து சொல்லுன்றேன், போய் ஒழுங்காக படம் எடுக்க சொல்கிறான் அவனை, அதுவாக ஓடுனுவேன். அதே நம்பிக்கை தான் எங்களுக்கு. இந்த படம் உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த படத்தில் நடந்த கான்ட்ரவர்சியை பயன்படுத்தி இந்த படத்துக்கு எப்படி எப்படியும் நாங்கள் விளம்பரம் பண்ணியிருக்கலாம். எல்லாமே நேர்மையாக இருக்கணுன்றதுக்காக பாருங்கள், இந்த படம் 2 முறை நிராகரிக்கப்பட்டிருக்கு. 3வது முறை கோர்ட்டில் போய் நாங்கள் இதுக்கு சென்சார் வாங்கியிருக்கோம். இதுக்கெல்லாம் நாங்கள் டிவி விவாத நிகழ்ச்சியோ ஏதாவது ஒரு பேட்டியை கொடுத்து இதை படுத்தி நெகட்டிவாக செய்திகளை வர வச்சு ஒரு தப்பான வழியில் கொண்டு போய் ரீச் பண்ணணுன்னு ஒரு நாள் நாங்கள் நினச்சது கிடையாது. ஒரு நல்ல படம் எடுத்திருக்கோம், இதுக்கு சரியான அங்கீகாரம் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் நேரடியாக தேட்டருக்கு வர்றோம். நிச்சயமாக இந்த படத்தை பாருங்கள். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த படத்தை பார்த்தவங்க எல்லாருமே சொன்ன ஒரே வார்த்தை, உன்னை யாருமே கலாய்க்க முடியாதியா, அப்படி ஒரு படம் எடுத்துட்டேன் அப்படின்ட்டாங்க. நீங்களும் பாருங்கள், நிச்சயமாக அப்படி தான் இருக்கும். இல்லைனாலும் எல்லா விமர்சனத்தையும் ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ரெடியாக தான் இருக்கோம். எல்லோரும் வந்தவங்க எல்லாருக்குமே நன்றி, வணக்கம். தாமதம் ஆயிடுச்சு, மன்னிக்கணும் எல்லாருமே. நன்றி, வணக்கம்.